ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। वैकुंठा जनितो वरा मधुपूरि तत्राभिरसोत्पात् वृन्दारण्यमुदारपाणि रमना तत्रापि गोवर्धन राधाकुण्डमिगागि गोकुलपदे प्रेमाम्बुलप्तावनात् कुर्यात् गिरिधरे सेवां विवेकिनः। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சத்சங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அதாவது பண்டிகைன்னு சொன்னாலே பகவானை நினைவில் கொள்வதுதான். பகவானை நினைவில் கொள்ளாமல் பண்டிகை இல்லை. திருவிழாக்கள், பண்டிகைகள், உற்சாகங்கள் கொண்டாடுவதே பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்வதற்காக, பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை ஸ்மரணம் செய்வதற்காக, கிருஷ்ண பக்தியில உற்சாகமும் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக தான். உற்சவம்னாலே உற்சாகம் தரக்கூடியதுன்னு பார்த்தோம். அப்போ வருஷா வருஷம் ஜென்மாஷ்டமி பண்டிகை, கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அழகா சீரும் சிறப்புமா கொண்டாடிட்டு இருக்கார்கள் பக்தர்கள்லாம். அப்ப இந்த வருஷம் நமக்கு கோபால் கிருஷ்ணா ஹைடெக் ரொம்ப அழகா ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ண கதா, இந்த 2 வாரம் கிருஷ்ண கதை கேட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதுக்கு நம்ம உள்ளும் புறமும் நம்ம தயார்படுத்திக்கிறோம். அகத்திலையும் தயார்படுத்திக்கிறோம், புறத்திலையும் தயார்படுத்திக்கிறோம். வெளியில ஜட உடல் ரீதியா நமக்கு நிறைய சேவைகள் இருக்கு. நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணிருக்கிறோம், அதை வெளியில மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்புறம் ஜென்மாஷ்டமி பண்டிகைக்காக நம்ம வசூல் செய்யறோம், 4 பேருக்கு இதை பத்தி சொல்றோம். அப்புறம் சேவைகள், பல்வேறு சேவைகள், உடலால செய்யக்கூடிய சேவைகள். உடலால இந்த 1 மாசம் ஜென்மாஷ்டமி வந்துட்டாலே 1 மாசம் உடலால செய்யக்கூடிய சேவை. இந்த பண்டிகை எப்படி சிறப்பா கொண்டாடுறது, யார் யாரை சந்திக்கணும், எப்படிலாம் அவங்களை இன்வைட் பண்றது, விருந்தினர்களை வரவழைக்கிறது, அப்புறம் பக்தர்களுக்கு சேவை பகிர்ந்துடுவது, அப்புறம் இந்த அச்சிட்ட தாள்கள் நோட்டீஸை விநியோகம் செய்வது, அப்புறம் பல்வேறு உடல் ரீதியான சேவைகள் இருக்கு. அந்த உடல் ரீதியான சேவைகள் மட்டும் அல்லாம மனோ ரீதியான சேவை. என்னது மனோ ரீதியான சேவை? அகத்தில் பகவானின் லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டே. அப்போ ஒரு புறம் உடல் ரீதியான சேவை, இன்னொரு புறம் மன ரீதியான சேவை. இந்த 2 உடலும் தூய்மை அடையும். ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சதே, சர்வபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம். ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. எப்ப இந்த புலன்கள் தூய்மை அடையும்? நம்ம புலன்கள்லாம் அசுத்தமா இருக்கு. பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், காமம், கோபம், பேராசை, பொறாமை, குற்றம் காணுதல், குறை கண்டுபிடித்தல், மாதிரி பல்வேறு தேவையில்லாத அழுக்குகள் இதயத்தில் இருக்கு. சர்வபாதிர் வினிர்முக்தம் தத்பரத்வென நிர்மலம். மலம் என்றால் அழுக்கு, நிர்மலம் என்றால் அப்பழுக்கற்ற மனது. அப்ப நம்ம மனதுல அழுக்குகள் நீங்கி அப்பழுக்கற்ற மனதாக ஆக வேண்டுமானால் நாம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவர் லீலைகளை பற்றி கேட்க வேண்டும். அது கேட்கறது மூலமா சூட்சம சரீரம் தூய்மை அடையுது. அப்படி கேட்டு கேட்டு கிருஷ்ணரை பத்தி கேட்டு கேட்டு என்னாகும்? கிருஷ்ண உணர்வோட சேவை செய்யும் போது அந்த பக்தி மனப்பான்மை அதை நம்ம அனுபவிக்கலாம். அழகான லீலைகள், பகவான் பல்வேறு லீலைகள் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பக்தர்கள் உங்க இடத்துல நிறைய தலைப்புகள்ல பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கோவர்த்தன லீலையை பற்றி பேச போறோம். இந்த கோவர்த்தன லீலை, ஒரு லீலையில
பகவான் நமக்கு அழகா பல்வேறு அழகழகான பாடங்களை கொடுத்திருக்காரு. ஒரு கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள் எப்படியெல்லாம் பக்தியில முன்னேற்றம் அடையணும், பக்திக்கு தேவையானது என்ன, தேவையில்லாத என்ன, கிருஷ்ண பக்திக்கு சாதகமானதை எடுத்துக்கொள்ளணும், சாதகம் இல்லாத விட்டுடணும், பக்திக்கு எது சாதகமோ அதை எடுத்துக்கணும், பாதகமானதை விட்டுடணும். அப்ப பக்திக்கு எதெல்லாம் சாதகமானது, எதெல்லாம் பாதகமானது, ஒரு பக்தனுக்கு என்ன வேணும் என்ன கூடாது, ஒரு பக்தனுக்கு என்ன வேணும் என்ன கூடாது, அழகா இந்த லீலைகள்ல கோவர்த்தன மலை, கோவர்த்தனம், கிரிராஜ் மகாராஜ், மலைகளின் அரசன் கோவர்த்தனம். கோவர்தனா அப்படிங்கிற பெயரை உச்சரித்தாலே நம் இதய தூய்மை அடையும். அவ்வளவு புனிதமான ஸ்தலம். 3 உலகத்தில் வச்சு இதை விட ஒரு புனிதமான ஸ்தலம் கிடையாது. அதனாலதான் ரூபகோசாமி பிரபுபாதர் தன்னுடைய உபதேசாமிர்த புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கார். வைகுந்தா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்வாத் விருந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாபி கோகுலபதே பிரேமாம்பு லப்தாவனாத் குர்யாத் கிரிதடே சேவான் விவேகினக. பகவானுடைய ஆன்மீக உலகம், பகவானுடைய தாமம் வைகுந்தம். விஷ்ணு நாராயணர், பகவான் நாராயணர் விஷ்ணு நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய அவருடைய உலகம் வைகுந்தம். அந்த பகவானுடைய ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை விட சிறந்தது, அந்த வைகுண்டத்துக்காலும் உயர்ந்தது எதுன்னா பகவான் தோன்றிய மதுராபுரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய மதுராபுரி. மலேசியாவில் இருக்கிற பக்தர்கள் எவ்வளவு பேர் மதுரைக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல. மதுரா ரொம்ப அழகான ஒரு நகரம். நம்முடைய இந்தியாவுடைய தலைநகரான டெல்லிக்கு பக்கத்திலே இருக்கு மதுராபுரி, யமுனா நதிக்கரையில மதுரா நகரம். யாராவது தரிசனம் பண்ணினா கை தூக்குங்க. பகவானுடைய ஜென்மஸ்தான், கிருஷ்ணர் பிறந்த இடம். யாராவது வந்திருக்கீங்களா? மலேசியால இருந்து மதுரை யாத்திரை வந்திருக்கீங்களா மதுராபுரிக்கு? அவங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. யாரெல்லாம் மதுரா பகவானுடைய ஜென்மஸ்தான், பகவான் கிருஷ்ணர் தோன்றிய இடம். சரி, பரவாயில்ல, மற்றவங்க வருத்தப்பட வேண்டாம், ஆசைப்படலாம். ஆன்மீக முன்னேற்றத்துக்காக எது ஆசைப்பட்டாலும் தவறே கிடையாது. ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, கிருஷ்ணா நான் நீங்க பிறந்த இடத்த பார்க்க வேண்டாமா, இந்த யமுனா நதியை பார்க்க வேண்டாமா, கோவர்தன லீலையை பார்க்க வேண்டாமா, எப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், எப்ப எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், பகவானே நீங்க லீலை செய்த பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, யமுனா நதி, கோவர்த்தனம், இதெல்லாம் பாக்குற பாக்கியம் எனக்கு எப்ப கிடைக்கும்? நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு கட்டுண்ட ஆத்மா, நான் பந்தப்பட்ட ஆத்மா, நான் ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன். ஆனாலும் என்னை போன்ற வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே நீங்க இந்த பூமியில் அவதரிக்கிறீங்க. கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே பகவான் இந்த பூமிக்கு வராரு. அப்படி பகவான் வரும்போது தனது காரணமற்ற கருணையால அந்த ஆன்மீக உலகத்தையும் இங்க அழைச்சிட்டு வர்றார். பகவான் இந்த பூமிக்கு வரும்போது தனது காரணமற்ற கருணையால ஆன்மீக உலகத்தை அழைச்சிட்டு வர்றார். ஆன்மீக உலகம் மட்டுமல்ல, அந்த ஆன்மீக உலகத்துல யாரெல்லாம் பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றார். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்ப அவரது சேவைக்காக ஆன்மீக உலகத்திலிருந்து அவருடைய நித்தியமாக அவருடைய சேவையில் ஈடுபடக்கூடிய நித்திய சித்தர்கள் அவங்களும் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்கும் போது அவர் ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட சொல்றாங்க, ஓ ராதே, நான் இந்த பூலோகத்துல லீலை செய்ய போறேன். பகவான் என்ன சொன்னாரு ஸ்ரீமதி ராதாராணிட்ட? நான் போய் இந்த பூலோகத்துல லீலை செய்ய போறேன், அப்ப நீயும் வரணும். அப்ப ராதாராணி சொன்னாங்க, நான் வரமாட்டேன், நான் பிருந்தாவனத்தை விட்டு வரவே மாட்டேன். அப்ப பகவான் ராதாராணி சொன்னாங்க, நான் பிருந்தாவனத்தை விட்டே வரமாட்டேன். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, ராதாராணி என்ன சொன்னாங்க, நான் பிருந்தாவனத்தை மட்டும் இல்ல, பிருந்தாவனம், கோவர்தனம், யமுனா நதி இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். கிருஷ்ணா, நீங்க வேணா போறதுன்னா போய்க்கங்க, என்ன விட்டுருங்க, நான் வரமாட்டேன். இப்ப பகவான் சொன்னாரு, ஓ ராதே, எனக்கு தெரியும் நீ பிருந்தாவனத்தை விட்டு வரவே மாட்டாய், நீ பிருந்தாவனேஸ்வரி, தப்த காஞ்சன கௌரங்கி
ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. ஓ ஸ்ரீமதி ராதாராணி, ராதாராணி எப்படி இருக்காங்க? தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம், தப்த காஞ்சன கௌரங்கி. ராதே விருந்தாவனேஸ்வரி, விருந்தாவனத்தின் ராணி. ரிஷபானு சுதே தேவி, ரிஷபானு மகாராஜனின் புதல்வி. ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. ஓ பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமான, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான ஸ்ரீமதி ராதாராணியே, என்னுடைய பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யறோம். ராதாராணி கிட்ட பிரார்த்தனை பண்ணும். ஏன்னா ராதாராணியோட கருணை இல்லாம நாம கிருஷ்ணனுடைய கருணை பெற முடியாது. உடனே ஒரு பக்தர் கேட்கலாம், ஐயா இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி பலராம் பூர்ணிமா வந்துச்சு, அப்போ உபன்யாசத்துல என்ன சொன்னீங்க? பலராமுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை இல்லைன்னு சொன்னீங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஒரு பக்தர் என்ன கேள்வி கேட்கலாம்? பலராமருடைய பூர்ணிமா வந்துச்சு, பலராமுடைய அவதார தினம், அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னீங்க? பலராமுடைய அனுகிரகம் இல்லைன்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்லைங்கிறீங்க. இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றீங்க? ஸ்ரீமதி ராதாரனுடைய அனுகிரகம் இல்லைன்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்லைங்கிறீங்க. நீ நாளைக்கு கௌரவ பூர்ணிமா வரும், சைதன்ய மகாபுடைய அவதார தினம். சைதன்ய மகாபுருவின் அவதார தினத்துக்கு என்ன சொல்லுவீங்க? மகாபுருடைய கருணை இல்லைன்னா ராதாகிருஷ்ணனுடைய கருணை கிடைக்காதுன்றீங்க. அப்புறம் நித்யானந்தருடைய அவதார தினம் வரும், அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? நித்யானந்தருடைய அனுகிரகம் இல்லைன்னா உங்களுக்கு சைத்தன்ய அனுகிரகம் கிடைக்காது. இது எதைத்தான் நாங்க புரிஞ்சுக்கிறது? நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் இல்லைன்னா சைதன்ய அப்படி அனுகிரகம் கிடையாது, சைதன்ய மகாபுருவின் அனுகிரகம் இல்லைன்னா ராதாகிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப அழகான விளக்கம் ஆச்சாரியர் கொடுத்திருக்காங்க. நாம நம் இதயத்துல நாம் ராதாகிருஷ்ணரை உணர வேண்டுமானால் நாம் முதல்ல வைஷ்ணவருக்கு சேவை செய்ய வேண்டும். வைஷ்ணவர்கிட்ட குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது, அவதூறு பேசக்கூடாது. வைஷ்ணவருக்கு சேவை செய்யும் போது ஆன்மீக குருவானவர் நம்ம மேல முழு திருப்தி அடைகிறார். எப்ப நம்ம வைஷ்ணவருக்கு சேவை பண்றோமோ அப்ப ஆன்மீக குரு என்னவாரு? நம்ம மேல திருப்தி அடைவார். அப்ப ஆன்மீக குருடைய கருணை கிடைச்சிருச்சுன்னா ஒருத்தருக்கு நித்யானந்த பிரபுடைய கருணை கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆன்மீக குருவானவர் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி. இந்த நித்யானந்த பிரபு யாரு? சாக்ஷாத் பலராமர், நித்யானந்த பலராமர். அப்போ ஆன்மீக குருவானவர் பலராமர் அல்லது நித்யானந்த பிரபுவுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். ஆன்மீக குருவானவர் பலராமர் அல்லது நித்யானந்த பிரபுவின் பிரதிநிதியா இருக்கிறார். அப்போ வைஷ்ணவருக்கு சேவை செய்தால் ஆன்மீக குருடைய கருணை, ஆன்மீக குருடைய கருணை இருந்ததுன்னா நித்யானந்தர் அல்லது பலராமருடைய கருணை. அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுவுடைய கருணை இருந்தாதான் சைதன்ய மகாபுடைய லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சுக்க முடியும். சைதன்ய மகாபுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் ஸ்ரீமதி ராதாராணி யாரு, அவங்களுடைய தெய்வீகமான குணம் என்ன, அவங்களுடைய கருணை நான் எப்படி பெறுவது அப்படின்னு புரிஞ்சுக்க. அப்போ பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தை அல்லது ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் ஒரு வழி பலராமர் வழியில வரக்கூடிய சகாக்கள், பலராமர், அப்புறம் கோபர்கள், கிருஷ்ணருடைய நண்பர்கள், சகாக்கள், அவங்களுடைய அனுகிரகத்தினால நம்ம கிருஷ்ணருடைய கருணை பெறலாம். இன்னொரு வழி கோபிகள், அஷ்டசகிகள், லலிதா சகி, விசாகா சகி, ஸ்ரீமதி ராதாராணி, இவங்க மூலமா கோபிகள், சகிகள், இவங்க மூலமா அவருடைய கருணை பெறுவது கிருஷ்ணருடைய கருணை. இப்ப பகவானுடைய கருணை 2 விதமா கிடைக்குது. ஒன்று பலராமர் வழியாக, இன்னொன்று ராதாராணி வழியாக. எப்படி பார்த்தாலும் பகவானுடைய கருணை நமக்கு வேணுமானால் பகவானுக்கு பிரியமான அந்த பக்தருடைய கருணை ரொம்ப அவசியம். ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றாங்க? கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. பலராமர் என்ன பண்றாங்க? கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. சைதன்ய மகாபுரு என்ன பண்றாரு? ராதாகிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்றாரு. நித்யானந்தர் என்ன பண்றாரு? சைதன்ய மகாபுரு சேவை பண்றாரு. ஆன்மீக குரு என்ன பண்றாரு? நித்யானந்தருக்கு சேவை பண்றாரு. சோ இப்படி எப்படி பார்த்தாலும் நாம் வைணவர்களுக்கு, குருமார்களுக்கு, ஆச்சாரியருக்கு சேவை செய்தால் மட்டும்தான் ராதாகிருஷ்ண லீலையை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இந்த கோவர்த்தன மலையை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. இது மக்களுக்கு ஒரு சாதாரண மலையா தெரியலாம். என்னங்க மலையெல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மலையை போய் சுத்துறாங்க, மலையை கும்பிடுறாங்க, இவங்க மூட நம்பிக்கை. இது யார் அப்படி நினைப்பாங்க? கோவர்த்தன மலை வழிபாடு
ஆக சிறந்த வழிபாடு. கோவர்த்தன மலை, கோவர்த்தன பர்வதம், இந்த பர்வதத்தை வழிபடுவது வழிபாட்டிலேயே உயர்ந்தது. அதனால பக்தி இல்லாதவங்க, யாருக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி இல்லையோ, யாரெல்லாம் பக்தனுக்கு சேவை செய்யவில்லையோ, யாரெல்லாம் பக்தருடைய சங்கத்துல வரலையோ, யாரெல்லாம் எளிமையான பணிவான பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவனுக்கெல்லாம் புரியவே புரியாது கோவர்த்தனம் உன்னதமானது. அந்த கோவர்த்தன பர்வதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறானதே அல்ல. பகவான் வேறு, கோவர்த்தனம் வேறு அல்ல. பகவான் வேறு, அவர் தாமம் வேறல்ல. அப்படிங்கிறத அறிவில் குறைந்தவங்க, மனக்கற்பனையாளர்கள், முட்டாள்கள், அறிவியலிகள், பௌதீகவாதிங்க, நாத்திகர்கள், மாயாவாதிகள், இவங்களாலெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ ரூபகோசாமி பிரபுபாதர் மிக அழகா எழுதியிருக்காரு. வைகுண்டத்தை விட உயர்ந்தது பகவான் தோன்றிய மதுராபுரி. அந்த மதுராபுரியை விட உயர்ந்தது பகவானுடைய பால்ய லீலை நடந்த பிருந்தாவனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகள் நடந்த பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தை காட்டிலும் உயர்ந்தது பகவான் லீலைகள் செய்த கோவர்தனம். பசுக்களையும் கன்றுகளையும் அழைத்து சென்று அங்கு பசுக்கள் புற்கள் மேயும் அந்த கோவர்தனம் பிருந்தாவனத்தை காட்டிலும் உயர்ந்தது. அந்த பிருந்தாவனத்திலேயே வச்சு அந்த பிருந்தாவனத்தை காட்டிலும் உயர்ந்த இடமான கோவர்த்தனத்திலே உயர்ந்த இடம் ஸ்ரீமதி ராதா குண்டம், ஷாமகுண்டம். குண்டம்னா குளம், ரெண்டு அழகான குளம், ராதா குண்டம், ஷாமகுண்டம். அது மாதிரி ஒரு புனிதமான ஸ்தலம் இந்த மூன்று உலகத்திலும் கிடையாது. அது புனித ஸ்தலங்கள் எல்லாம் புனிதமானது. ஏன்னா ராதா குண்டமும் ஸ்ரீமதி ராதாராணியும் வேற இல்லவே இல்லை. ஷாமகுண்டமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. அது ரொம்ப பிரிய. ராதா குண்டம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது, ஷாமகுண்டம் ராதாராணிக்கு ரொம்ப பிரியமானது. அதனால ராதா குண்டம் ஷாமகுண்டம் பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானது. அதனால யார்தான் அங்க போய் வாழணும் விரும்ப மாட்டாங்க. யார்தான் ராதா குண்டத்துக்கு கரையில வாழணும் விரும்ப மாட்டாங்க. அது புனிதமான ஸ்தலத்தெல்லாம் புனிதமானது. அப்போ ஸ்ரீமதி ராதாராணி சொன்னாங்க, கிருஷ்ணா நான் பூலோகத்துக்கெல்லாம் வரமாட்டேன். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, ராதே நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். இந்த பூமிக்கு பிருந்தாவனம், கோவர்தனம், யமுனா நதி இதெல்லாம் போயாச்சு. நம்ம போய் லீலை செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. உடனே ராதாராணிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, அங்க பிருந்தாவனம் உண்டா? உண்டு. யமுனா நதி உண்டா? உண்டு. கோவர்த்தன மலை உண்டா? உண்டு. அப்ப நான் வரேன். சோ இப்படி இந்த பூமியில இருக்கிற பிருந்தாவனமும் கோவர்த்தனமும் யமுனா நதி, இந்த பூமியில நாம காணக்கூடிய பிருந்தாவனம், யமுனா நதி, கோவர்த்தன மலை, இது ஆன்மீக உலகத்திலிருந்து வேறானதே அல்ல. பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் உள்ள அந்த கோவர்த்தனம் பிருந்தாவனத்திலிருந்து இது வேறானதே அல்ல. முழுக்க முழுக்க ஆன்மீகமானது. அப்ப ஆன்மீக உலகத்துல ஒரு நாள் கிருஷ்ணனுடைய கோலோக பிருந்தாவனம், பகவானுடைய கோலோக பிருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணன் ராதாராணி அமர்ந்திருக்கும் போது பகவானுடைய ஹிருதயத்திலிருந்து அவருடைய ஆனந்தம், பிரேமம், அதுதான் கோவர்த்தன பருவமாக உருவெடுத்தது. கோவர்த்தனம் என்பது ஒரு சாதாரண மலை கிடையாது. ஏதோ கல்லோ மண்ணோ மரமோ செடியோ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மலை அல்ல. அது பகவான் ஹிருதயத்தில் உள்ள பிரேமம், ஸ்ரீமதி ராதாராணி மேல உள்ள அன்பு, கோவர்த்தனம். அப்படி இதயத்திலிருந்து ஆன்மீக உலகத்துல, பகவானுடைய ஆன்மீக உலகத்துல கோலோக விருந்தாவனத்தில் எப்படி கோவர்த்தனம் தோன்றியது? பகவானுடைய இதயத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனத்துல பகவானுடைய இதயத்திலிருந்து அவருடைய பிரேமமாக கோவர்த்தனம் வெளிப்பட்டது. அதனால இந்த கோவர்த்தனம் கிருஷ்ணரிலிருந்து வேறானதே அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஏன்னா இந்த கோவர்தனா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான பெயர். கோவர்தன், யாருக்காவது மீனிங் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவர்தன் என்றால் என்ன பொருள்? கோவர்தனம் என்ற திருநாமத்தின் பெயர் மொழி அர்த்தம் என்ன? யாராவது கேட்டிருக்கீங்களா? அர்த்தம் கேள்விப்பட்டீங்களா இதுக்கு முன்னாடி? கோவர்தனம் என்றால் என்ன? சரி, கோ அப்படின்னா பசு. கோ என்றால் பசு, கோ என்றால் புலன்கள். கோ என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு பசு என்று ஒரு பொருள் உண்டு. கோ என்றால் ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு புலன்கள் என்று பொருள் உண்டு.
அப்ப கோவர்த்தனா என்றால் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். இன்பம் தரும், அது கோவிந்தா. சாரி, கோவர்தனான்னு சொன்னா வர்தனா. வர்தனான நரிஷ்மெண்ட், ஊட்டம் அளிக்கிறது. அப்போ கோவர்தனா என்ன பண்றாருன்னா பசுக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஊட்டம் அளிக்கிறார். யாரெல்லாம் கோவர்த்தன மலையில போய் அந்த மலையை தரிசனம் பண்றாங்களோ, யாரெல்லாம் கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வர்றாங்களோ, கிரிவலம், கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வர்றவங்க, கோவர்த்தன மலையை தரிசனம் பண்றவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க இதயத்துல கிருஷ்ணர் மேல அன்பு வளர ஆரம்பிக்கும். அவங்க புலன்கள் கிருஷ்ணரை நோக்கி செயல்படார். கோவர்த்தனா அப்படின்னா பசுக்களுக்கும் புலன்களுக்கும் ஊட்டம் அளிப்பவர், நரிஷ்மெண்ட். கிருஷ்ண உணர்வுல யாரெல்லாம் கோவர்த்தன மலையில போய் அங்க கோவர்த்தன மலையை பரிக்கிரமா செய்யறாங்களோ, கிரிவலம் வர்றாங்களோ, யாரெல்லாம் கோவர்த்தன மலையை தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு பக்தியில உற்சாகம் வரும். கிருஷ்ண உணர்வுல உற்சாகம் பிறக்கும், ஊட்டமளி, ஆர்வம் அதிகரிக்கும். அதனால கோவர்த்தனம் சொன்னாலே ரொம்ப புத்திசாலியான பக்தர். கோவர்த்தனம் ஏன் ரொம்ப புத்திசாலியான பக்தர்? கோவர்த்தனம் ஏன் ரொம்ப புத்திசாலியான பக்தர்னா, கோவர்த்தனம் யோசிச்சார், நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி திருப்தி செய்வது? இப்ப நம்ம எல்லாம் கூட யோசிக்கலாம், சரிங்க பிரபு, நாங்களும் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம், என்ன செஞ்சா கிருஷ்ணர் திருப்தி அடைவாரு இல்லையா? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, நான் என்ன பண்ண என் கணவர் திருப்தி அடைவாரு? அதே மாதிரி கணவர், என் மனைவியை நான் என்ன செஞ்சா திருப்தி அடைவாங்க? அதே மாதிரி பெற்றோர்கள், என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தா அவங்க திருப்தி அடைவாங்க? அதே மாதிரி பிள்ளைங்க, பெற்றோர்களுக்கு நான் என்ன செஞ்சா அவங்க திருப்தி அடைவாங்க? அப்போ இங்க யாராவது யாரையாவது திருப்திப்படுத்தணும் இல்லையா? அந்த ஜட உலகத்துல என்ன நினைக்கிறாங்க? யாராவது யாரையாவது திருப்திப்படுத்தணும். அதே மாதிரிதான் ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு? நான் எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்த? ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு? எப்பவுமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்த நினைக்கிறார். சரி, இதுதான் முதல் பாடம். கோவர்த்தன லீலையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னன்னா, ஒரு பக்தன் எப்பொழுதுமே பகவானை எப்படி திருப்தி செய்வது. ஆனா பக்தர் அல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே என் புலனை எப்படி நான் திருப்திப்படுத்திக்கிறது, என் மனைவியோட புலனை எப்படி திருப்திப்படுத்துறது, என் கணவனுடைய புலனை எப்படி திருப்திப்படுத்துறது, என் பெற்றோருடைய புலன்களை எப்படி திருப்திப்படுத்துறது, என் பிள்ளையோட புலன்கள் இப்படியே புலன்பம் தான். அப்ப அந்த புலன்பம் சுயநலமா விரிவடைச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல என் புலனை திருப்திப்படுத்தணும், அப்புறம் என் குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைங்க, இப்படியான இந்த புலன்ப வாழ்க்கை திருப்திப்படுத்துங்கிற முயற்சியானது விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு, ஆனா திருப்தி அடைவதே இல்லை. என் புலனும் திருப்தி அடைய மாட்டேங்குது, என் மனைவி புலனும் திருப்தி அடைய மாட்டேங்குது, என் கணவனுடைய புலனும் யாருடைய புலனும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா அது முடிவில்லாத தொடர்ச்சி போய்கிட்டே தான் இருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, விஷயா வினிவ இல்ல ரொம்ப அழகா சொன்னாரு, எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோன ஏவையே ஆத்தியந்தவந்து கவுந்தேயா நதேஷு ரமதே புதா. அர்ஜுனா, இந்த புலனின்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது, போய்கிட்டே தான் இருக்கு, அது தீர்ந்த பாடு கிடையாது. அதனால புத்திசாலிங்க அது பின்னாடி போக மாட்டாங்க. புத்திசாலி என்ன பண்ண மாட்டாங்க? தன் புலனை திருப்திப்படுத்தணும் முயற்சி. ஒரு நாளும் புத்திசாலியா இருக்கிறவர் என்ன நினைக்க கூடாது? என் புலனை நான் எப்படி திருப்திப்படுத்துறது நினைக்க கூடாது. மாறாக யாரு ரொம்ப புத்திசாலி? கிருஷ்ணனுடைய புலன்களை எப்படி திருப்திப்படுத்த. அப்ப கோவர்த்தன் யோசிச்சாரு, பகவான் வந்த உடனே, நான் கிருஷ்ணனுடைய புலன்களை எப்படி திருப்திப்படுத்துறது? அப்ப பாருங்க, நாமளும் பகவான் தான் வந்திருக்கிறோம். ஜீவாத்மாவை நாம மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, உயிர்வாழியாக நாம பகவான் தான் வந்திருக்கிறோம். நித்தியமானவங்க. மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 6 புலன் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ நாமளும் பகவான் தான் வந்திருக்கிறோம், கோவர்த்தனமும் பகவான் தான் வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படி என் புலனை திருப்திப்படுத்திக்கலாம்? யார் என் புலனை திருப்திப்படுத்துவாங்க? என் புலன்பத்துக்கு என்ன பண்ணலாம்? அதுல ஏமாற்றாகும் போது டிசப்பாயின்மெண்ட். என்னுடைய புலனை நான் திருப்திப்படுத்த முடியல, உடனே கோவம் வருது. கோவம், பொறாம, இதுதான் நம்ம நிலைமை. ஏன்னா
நம்ம எப்பவுமே நம்ம புலனை எப்படி திருப்திப்படுத்துன்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா கோவர்தனம் என்ன திட்டம் போடுறாரு? கிருஷ்ணனுடைய புலன்களை எப்படி திருப்திப்படுத்தலாம்? கிருஷ்ணன் என்ன பண்ணா கிருஷ்ணா திருப்தி அடைவார்? அப்ப கோவர்தன் யோசிக்கிறார், என்ன பண்ணா கிருஷ்ணா திருப்தி அடைவாரு? ஆ இந்த ஒரு செயல் பண்ணிட்டா கிருஷ்ணா என் மேல ரொம்ப திருப்தி அடைச்சிருவார். என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்கு பிரியமான அவரது பசுக்களுக்கும் அவர் பக்தர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். கோவர்த்தனம் என்ன நினைக்கிறாரு? கோவர்த்தனம் மலைவடி உள்ள ஒரு பக்தர். ஆன்மீக உலகத்துல எல்லாருமே நித்தியமான பக்தர்கள், நித்தியமான சித்தர்கள், தூய பக்தர்கள். அவங்க ஒரு ரூபத்துல சேவை பண்றாங்க. இப்ப யமுனா நதி ரூபத்துல இருக்காங்க, காலிந்தி யமுனா நதி ரூபத்துல இருக்காங்க. கோவர்த்தனம் மலை ரூபத்துல இருக்காரு. ம், பசுக்கள்லாம் அந்த பசுக்களோட ரூபத்துல இருக்கு. கோபிகள், கோபர்கள், பிருந்தாவனத்துல தூசி உட்பட எல்லா ஆன்மீகமானது. பிருந்தாவனத்தில் பௌதீகம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பிருந்தாவனத்துல பௌதீகம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அங்க எல்லா ஆன்மீகமானது. ரைட்? அப்போ அங்க இருக்கிறவங்க பிருந்தாவன கான்சியஸ்னஸ், பிருந்தாவன உணர்வு என்றால் எப்படி கிருஷ்ணரை திருப்தி செய்யலாம், என்ன பண்ணா கிருஷ்ணர் திருப்தி அடைவாரு? அப்போ கோவர்தன் முடிவு பண்ணாரு, நான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு சொன்னா அவரது பக்தர்களுக்கும் பசுக்களுக்கும் நான் சேவை செய்ய வேண்டும். பகவானது பசுக்களுக்கும் பக்தருக்கும் நான் சேவை செய்தா பகவான் என்னை விட்டு விலகவே மாட்டார், எப்பவும் என் கூடயே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன் ஒரு பர்வத ரூபத்துல பகவானுடைய பசுக்களுக்கும் கோபர்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதான் கோவர்தனம். எவ்வளவு அழகான ஒரு பக்தர், தன் வாழ்க்கையை பகவான் சேவைக்காக அர்ப்பணித்திருக்கார். ரொம்ப அழகான ஒரு லீலை. என்ன நடந்தது? கோவர்தனம் முதல்ல கோவர்தனம் துரோணாச்சல் மலைத்தொடர்ல இருந்தது. இன்னைக்கு இப்ப பிருந்தாவன கோவர்தனம் பாக்குறோம் இல்லையா? எவ்வளவு பேர் நீங்க பிருந்தாவன கோவர்தனம் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கடுகளவு குறைஞ்சு வந்துட்டே இருக்கு. அந்த கோவர்தனம் படைப்புல முதல்ல இந்த பூமிக்கு வந்த பொழுது அது துரோணாச்சல மலைத்தொடர்ல இருந்து, சால்மலி மவுண்டன் அந்த மலைத்தொடர்ல இருந்து பிரம்மாண்டமான பர்வதம். நூற்றுக்கணக்கான மைல்கள் நீளம், நூற்றுக்கணக்கான மைல்கள் உயரம். பல்வேறு அருவிகள், தாமரை குளங்கள், அழகழகான பசுமையான மரங்கள், நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள், பூக்கள் பூத்து குலுங்கும் நந்தவனம், பிரம்மாண்டமான ஒரு மலை. அப்படியே அமைதி, நதிகளின் சப்தம், அருவிகளின் சப்தம், மயில், குயில், சக்கரவாகம், சக்கோரம் போன்ற பறவைகளுடைய சப்தம், ஆத்மீகமான சப்தம். அப்போ ஒரு நாள் புலஸ்திய முனிவர், இப்ப நான் சொல்ற கதை உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா மறந்துடுவீங்க. ஒண்ணு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல அப்புறமா திரும்பி இதை போட்டு கேளுங்க. ஏன்னா நம்ம சத்தியுகத்துக்கு போறோம். இப்ப இருக்கிறது கலியுகத்துல. இப்ப எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களான்னு தெரியல, பாதி பேர் தூங்கி இருப்பீங்களோ டவுட்டா வேற இருக்கு. கலியுகத்துலதான் இருக்கீங்களா எல்லாம், இல்ல தூங்கிட்டீங்களா? கோவர்த்தனமலை கதை கேட்டால தூங்கிடாதீங்க. இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். அப்படியே கொஞ்சம் பேக்ல போனா சத்தியுகம். சத்தியுகத்துல கோவர்தனம் துரோணாச்சலுடைய பையன். துரோணாச்சல், அச்சலம் என்றால் பர்வதம், மலை. என்னங்க மலைக்கெல்லாம் பேர் உண்டா? மலைக்கெல்லாம் நபரா? மலைகள்லாம் ஒரு நபரா? அந்த நபருக்கு குடும்பம் உண்டா? மலைகளுக்கு குடும்பம் உண்டா? மனைவி உண்டா? பிள்ளைகள் உண்டா? உண்டு. மலைகளுக்கு குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, எல்லாம் உண்டு. அது இந்த ஜட புலன்களால உணர முடியாது, ஜட புலன்களால பார்க்க முடியாது. இப்போ இமயமலை, இந்தியாவில இமயமலை. அந்த இமயமலையுடைய பர்சானிஃபைடு யாருன்னா, அது நபர் யாருன்னா இமவான். இமயமலையின் சக்கரவர்த்தி இமவான். இமவானுக்கு மகளாக பிறந்ததுனால சதி தேவிக்கு பார்வதி என்று பெயர். பர்வதத்தின் புதல்வி, மலைமகள். நம்முடைய சனாதன தர்மத்துல 3 மகள் இருக்காங்க, தேவிகள், முப்பெரும் தேவியர். நம்முடைய சனாதன தர்மத்துல 3 பெரும் தேவியர். யாரெல்லாம் அது? மலைமகள், அலைமகள், கலைமகள். மலைமகள், அலைமகள், கலைமகள். இமவான் என்ற பர்வதத்துக்கு மகளாக பிறந்ததுனால பார்வதி மலைமகள். பார்க்கடலில் அலையில் தோன்றியதால் அவள், லக்ஷ்மி தேவி, அலைமகள்.
சங்கீதம், சாஸ்திரம் அதை கற்பிக்க தோன்றியதால் அதற்கு அதிபதியான சரஸ்வதி கலைமகள். சரஸ்வதி கலைமகள், லக்ஷ்மி அலைமகள், பார்வதி மலைமகள். மலையினுடைய மகள், அலையின் மகள், கலையின் மகள், முப்பெரும் தேவி. சரி, அப்போ இந்த கோவர்தன வந்து துரோணாச்சல் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய பையன். ஒரு நாள் இங்க நீங்க படத்துல பாக்குறீங்களா, எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் பேர் புலஸ்திய முனிவர். புலஸ்தியா, இதுக்கு ஒரு வம்சமே புலஸ்தியா டைனஸ்டின்னு உண்டு. இந்த வம்சத்துல ராவணன் தோன்றியது புலஸ்திய முனிவருடைய வம்சத்துல. அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது ராமாயணம் படிக்கும் போது பார்க்கலாம். சோ புலஸ்திய முனிவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து காசியில தவம் பண்ணிட்டு இருந்தார், கங்கை கரையில. இவருக்கு வந்து என்னன்னா, ரொம்ப அழகான ஒரு மலை தொடரில் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் என்று ஆசை. நல்ல அமைதியான ரம்யமான ஒரு மலை, அடர்ந்த காடு. காடு வந்து சாத்திகமானது. அங்க பெரிய பெரிய மோட்டார் வாகனமோ இல்ல இந்த பசங்கள்லாம், இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் பைக்கை கண்ட மேனிக்கு வீ 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 வீன்னு ஆர்ன் அடிச்சு அதை வந்து சவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணி அது காது கிளியிற மாதிரி நாராசமான சத்தம். நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை. நகர வாழ்க்கைனாலே நரக வாழ்க்கை. பைக்ல வந்து சைலன்சர்லாம் மாத்தி வச்சு அது ஊரே அலற மாதிரி, ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி சவுண்ட் வச்சிருப்பான். அது என்ன ஒரு அசுர குணம்னே தெரியல. ஒரு சாத்திகமான போக்கே கிடையாது. நகர வாழ்க்கைனாலே ரஜோகுணம். ரஜோகுணம், தமோகுணம். கண்ட கண்ட உணவை உண்பது, கண்ட கண்ட மாதிரி ஆடை உடுத்துவது, மோசமான வேலைகளில் செயல்படுவதெல்லாம் நகர வாழ்க்கை. கலியுகத்துல அது கொடிகட்டி பறக்கும். ஆனா காடுகள், மலைகள், நதிகள், இந்த இடம்லாம் சாத்விகமானது. அப்ப புலஸ்தியர் என்ன பண்ணாரு, அவர் தவம் செய்வதற்கு ஒரு அழகான மலையை தேடிக்கொண்டு பிரயாணம் செய்கிறார். பல்வேறு இடங்கள்ல சுற்றுப்பயணம் செஞ்சு யாத்திரை போய் அவர் துரோணாச்சல மலைத்தொடருக்கு வர்றார். அந்த துரோணாச்சல் மலைத்தொடர்ல வந்த போது அந்த அழகான மலையை கண்டு அவர் பிரார்த்திக்கிறார். ஓ துரோணாச்சலா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்த வந்து நான் எடுத்துக்கிட்டு போகணும், காசிக்கு எடுத்துட்டு போகணும். அவருக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஒரு மலை எடுத்துட்டு காசியில கொண்டு போய் வச்சுட்டா, ஏன்னா காசியில கங்கை இருக்கு, இந்த மலையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன்னா கங்கை கரையில ஒரு அழகான மலைத்தொடர், அங்க உட்காந்து நான் தவம் செய்யலாம். அப்போ இந்த துரோணாச்சலுடைய பையன் கோவர்தன், இந்த பூமியில கோவர்தன் சத்தியுகத்துல துரோணாச்சலுடைய பையனா வந்தார். அப்ப வந்து அப்பா கிட்ட கேட்டிருக்காரு, துரோணாச்சல்கிட்ட கேட்டு உங்க பையனை நான் கூட்டிட்டு போலாமா. துரோணாச்சலுக்கு பெரும் வேதனை. யார் தான் அனுப்புவாங்க? இப்ப சத்சங்கத்துல ஒரு 40-50 பேர் இருக்கிறோம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க பையனை வந்து என் கோயில அனுப்பிச்சு விட்டுறீங்களா, என் கூட வந்து பிரம்மச்சாரியா இருந்துகிட்டுன்னு. யாரோ அனுப்புவாங்களா இங்க? பிரபு, நீங்க தான் வேலையெல்லாம் போய் ஆசிரமத்துல உட்காந்துருக்கீங்க, என் பையனெல்லாம் கூப்பிடாதீங்க இல்லையா? வேண்டாம் வேண்டாம், வீட்டிலேயே இருக்கட்டும், ஆசிரம வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா துரோணாச்சல் வந்து அவர் பையன் மேல ரொம்ப அன்பு. அவர் நினைக்கிறாரு, நான் எப்படி என்னுடைய பையனை அனுப்புறது? எப்படி வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கூப்பிட்டார், தசரத சொல்லி, தசரதா உன் மகன் ராமனை என்னோட காட்டுக்கு அனுப்புனார், தண்டகாரண்யவன். தசரதனுக்கு பெரும் வேதனை. அப்புறம் வந்து ராமர் சொன்னார், நான் சந்தோஷமா போயிட்டு வரேன். வசிஷ்டன் சொன்னார், விஸ்வாமித்திரர் கூட போறது பெரும் பாக்கியம், அவர் நிறைய வித்தைகள்லாம் கத்துக் கொடுப்பார், ராமர் போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சமாதானம் செய்து அனுப்பி விட்டார். இங்க அதே மாதிரிதான் புலஸ்தியர் கேட்கிறாரு, துரோணாச்சலா, இந்த மலையை நான் எடுத்து செல்ல வேண்டும். அப்ப அதை பிரிய வந்து, ஹரே கிருஷ்ணா, அப்ப வந்து அதை பிரிவதற்கு துரோணாச்சலுக்கு மனசு இல்லை, கோவர்த்தனை விட்டு பிரியறது. அப்ப துரோணாச்சல் வந்து கோவர்த்தன் கூப்பிடுறாரு, கோவர்த்தனா, இந்த முனிவர் கூப்பிடுறாரப்பா, நீ போறியா? அவருக்கா சேவை செய்வதற்கு பெரும் ஆர்வம். ஓ, இந்த முனிவர் எப்பொழுதும் பகவானை தியானம் செய்து கொண்டிருக்கிறார், அதனால் இவருடன் நான் செல்றேன், நான் இவரோட போக தயார். இந்த முனிவருக்கு சேவை செய்து நான் செய்த பாக்கியம். ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? இந்த முனிவர் வந்து என்னை கீழே வைக்காம தூக்கிட்டு போ. நான் காசிக்கு போக தயாரா இருக்கேன், நான் வந்து காசிக்கு போக தயாரா இருக்கேன். ஆனா இந்த முனிவர் என்ன பண்ணக்கூடாது, என்னை கீழே வைக்க கூடாது. இவர் கீழே வச்சுட்டாரு, நான் வரமாட்டேன். இந்த முனிவர் சொன்னார், எனக்கு அதீத பலம் உண்டு, நான் அஷ்டமா சித்திகளை பெற்றவன். ஓ கோவர்தனா, நான் அஷ்டமா சித்திகளை பெற்றவன், எப்பேற்பட்ட கணத்தையும் என்னால தாங்க முடியும்.
அனிமா, லகிமா, மகிமா, இஜிதா, உஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி, எட்டு சித்திகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து மகிமா, கனமானவற்றுல கனமாயிரும். அந்த சித்தர்கள் வந்து அவங்க விரும்பிய இலக்கை அடைய முடியும். அந்த அஷ்டமா சித்தி மூலமா ஒருத்தர் வந்து தன் விரும்பிய இலக்கை அடைய முடியும். அப்ப புலஸ்தியர் சொன்னாரு, நீ அந்த கவலையை விடு, நான் உன்னை கீழே வைக்காம தூக்கிட்டு போவேன். சரி அப்படின்னு நான் வரேன், ஆனா நீ கீழே வச்சுட்டா நான் வரமாட்டேன். நீங்க கீழே வச்சுட்டா நான் வரமாட்டேன். சரி அப்படி ஆகட்டும். அப்போ கோவர்த்தன் என்ன பண்ணாங்க, ஆஹ் புலஸ்தியரோட போறாங்க. இது எப்ப நடந்தது? இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம, யாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா எப்ப நடந்ததுன்னு? இப்ப இதுவரை கேட்ட கதை எந்த யுகத்தில் நடந்தது? பாக்கல, யாராவது பதில் சொல்றாங்க? இல்ல சாட் பாக்ஸ்ல போடலாம். சத்தியயுக. ஞாபகம் வச்சிருக்காங்க, சத்திய யுகத்தில் நடந்தது. ஆஹ் சரி, இப்படி அந்த புலஸ்திய மகரிஷி கோவர்த்தனத்தை அழைச்சிட்டு வர்றார். வரும்போது அவர் வந்து ஆஹ் இயற்கையினுடைய அழைப்பு, பிருந்தாவனம் பக்கம் வந்த உடனே கோவர்த்தன் என்ன ஆசைப்பட்டாரு, ஆஹா இந்த இடத்துல எல்லாம் பகவான் கிருஷ்ணர் லீலை செய்ய போறாரு, அதனால நான் இங்கதான் இருக்கணும், நான் வந்து பிருந்தாவனத்துல இருக்கணும், எனக்கு காசிக்கு போக ஆசை இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல, ஏன்னா பகவான் இங்கதான் அவதரிக்க போகிறார், இந்த இடத்துல நான் இருக்கவன் அப்படின்னு கோவர்த்தன் என்ன பண்ணாரு, தன் கணத்தை அதிகரிக்கிறார். அதே சமயம் இந்த புலஸ்தியருக்கும் இயற்கை அழைக்குது. அப்ப மலையை கீழே வச்சிட்டார். கோவர்த்தன் கீழே வச்சுட்டு அவர் போய் யமுனையில வந்து நீராடி விட்டு வருகிறார். அவருடைய சந்தியா வந்தெல்லாம் முடிச்சுட்டு நீராடிட்டு வர்றாரு. வந்து கூப்பிட்டா கோவர்த்தன் வரமாட்டேங்கிறார். இல்ல நான் வரமாட்டேன், நான் இங்கேதான் இருப்பேன். புலஸ்தியரின் கண்கள் சிவந்தது, புருவம் அகன்றது, கோவ கனல் பறந்தது. அடே கோவர்தனா, என்ன துணிச்சல் உனக்கு, நான் கூப்பிடுறேன் நீ வரமாட்டேங்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை சபிக்கிறேன், நீ தினமும் கடுகளவு சிறிதாய் கொண்டே வருவாய். ஓ பிரம்மாண்டமான பர்வதமே, நீ பெரிய பர்வதம் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய், நீ கடுகளவு சிரித்து சிரித்து கொண்டே வருவாய் அப்படின்னு சபிச்சிட்டார். கோவர்தனம் அதை வரமாக பெற்றுக் கொள்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவைக்காக எப்பேற்பட்ட சாபத்தையும் ஏற்றுக்கொள்ள தயார். இது இரண்டாவது பாடம். கோவர்தன் லீலையில இரண்டாவது பாடம் என்னது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தேவைக்காக ஒரு பக்தன் மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, விருப்பு வெறுப்பு, லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எதையும் பொருட்படுத்தக்கூடாது. பகவான் சேவைதான் பிரதானம். அதற்காக எப்பேற்பட்ட அவமானத்தையும் உயிரிழப்பையும் இருக்க தயாரார். பகவானுக்காக உயிரை கொடுக்க தயாரார். அவன்தான் சரணாகதி அடைந்த பக்தன். யார் சரணாகதி அடைந்த பக்தன்? பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், உயிரை பணம் வைக்க தயாரார். அவரே சரணாகதி அடைந்த பக்தன். இப்ப கோவர்த்தன் சொன்னாரு, பரவாயில்ல, நீங்க என்ன செபிச்சாலும் பரவாயில்ல, உங்க சாபம் என்ன மேல விட்டாலும் பரவாயில்ல, உங்க சாபம் என் மேல செயல்பட்டாலும் பரவாயில்ல, நான் கடுகளவு குறைந்தாலும் தினமும் தினமும் கடுகளவு குறைந்தாலும் பரவாயில்ல, இங்க பகவான் லீலை செய்ய போறாரு, அதுக்கு நான் ஒரு கருவியா இருக்க போறேன். அதற்காக எப்பேற்பட்ட சாபத்தையும் அவமானத்தையும் நான் ஏற்றுக்க தயாரா. இதுதான் பக்தர். கோவர்தனில் முதல் பாடம், நான் எவ்வாறு கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும். இரண்டாவது பாடம், என்ன நடந்தாலும், அவமானமே ஏற்பட்டாலும், சாபமே பெற்றுக் கொண்டாலும் பகவான் சேவையே பிரதானம், பகவானுடைய சேவையே பிரதானம். முனிவரும் மலையை விட்டுட்டு அங்கிருந்து கோச்சின்னு போயிட்டார். அப்புறம் கோவர்த்தனம் காத்துன்னு இருக்கார், எப்ப பகவான் அவதாரம் செய்ய போறாரு, எப்ப அவருக்கு சேவை செய்ய போறோம். ஒரு நாள் 2 நாட்கள்ல வருட கணக்கா காத்திருக்காரு, ஆர்வமாக உற்சாகமாக. இது மூன்றாவது பாடம். பகவானது சேவைக்காக ஒரு பக்தன் எவ்வளவு யுகம் வேணாலும் காத்துக்க தயாரா இருக்க, எவ்வளவு யுகம் வேணாலும் ஆர்வமா உற்சாகமா, நான் பகவானுக்கு சேவை செய்வேன், பகவானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரும் ஆர்வம் கொண்டு காத்துட்டு இருக்காரு. சரி, அடுத்து என்ன நடந்தது? இப்படி கோவர்த்தனை காத்துட்டு இருக்கும் போது திரேதாயுகம், அதாவது சத்தியுகம் முடிச்சு துவாபர யுகம் தான் வரணும். துவானா 2, திரைனா 3. துவாபர யுகம் தான் அடுத்து வரும். சத்தியுகம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய துவாபர யுகம் வரணும். ஆனா துவாபர யுகம் வரல, திரேதாயுகம் வந்துடுது. பகவான் அவதரிக்கிறதுக்கு பதிலா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அவதரிக்கிறார். பிரபு ஸ்ரீராமர் வந்து திரேதா யுகத்தில் அவதரிக்கிறார். என்ன ஆகி போச்சு, அப்படியே ஒரு யுகம் மாறி போச்சு. சத்தியுகத்துக்கு அடுத்தது
துவாபரயுகம் வர வேண்டியது, துவாபரயுகம் தள்ளி போய் திரேதாயுகம் வந்துருச்சு. ஏன்னா ராவனுடைய அட்டூழியம், ராவணனை வதம் செய்யணும், அதுக்கப்புறம் பிரபு ஸ்ரீராமர் அகல்யை விடுவிக்க வேண்டும், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக பகவான் ராமராக அவதாரம் செய்தார். அப்போ கோவர்தன் எதுக்காக காத்துட்டு இருக்காரு? பிரபுவுடைய சேவைக்காக. இப்ப என்ன நடந்தது? திரேத்த யுகத்துல பகவான் ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் கடும் யுத்தம் செஞ்சாங்க ராவணனோட ராட்சசத்தோட. அப்போ ஒரு முறை 2 பேருமே மயங்கி விழுந்து விடுகிறார்கள். அந்த கதையெல்லாம் நீ கேட்டிருப்பீங்க. ராமாயணத்துல ராமர் லட்சுமணன் மயங்கிட்டாங்க. ஹனுமான் போய் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வந்தாரு. எனக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு பாரு, நான் நந்தி மாதிரி உட்கார்ந்துருக்கேன். ரைட். இப்போ ஹனுமான் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வர நிறைய மூலிகைகள், அந்த மலை முழுவதும் எண்ணற்ற மூலிகைகள் நிறைந்தது. மிருத்த சஞ்சீவினி, இறந்தவரை உயிர்ப்பிக்கும் மூலிகைகள். ஆனா ராம் லக்ஷ்மணன் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவங்க பரம புருஷோத்தனான முழுமுதற் கடவுள். பிரபு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் கடவுள், பகவான், முழுமுதற் கடவுள். அவங்க இந்த பூமியில ஒரு மானிட ரூபத்தை எடுத்துக்கொண்டு மானிடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். தர்மத்தை காப்பதற்காக மனித உருவில் அந்த தர்மமே உருவமான ஸ்ரீராமர் ஒரு மானிதனை போலே உதாரணமான புருஷோத்தமனா வாழ்ந்துட்டு. அப்போ அந்த பிரபுவோடைய சேவைக்காக, இதெல்லாம் அவரது லீலை. அவருக்கேது மரணம்? அவருடைய உடல் பௌதிகமானது அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ராமர், நரசிங்கர், வராகர், இவங்க சரீரம் எல்லாம் பௌதிகமானது அல்ல, சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆன்மீக சரீரம். அப்போ நித்தியமான அறிவு நிறைந்த ஆன்மீக சரீரம், இதெல்லாம் ஒரு லீலையாக செய்தார். அப்ப ஹனுமான் என்ன பண்ணாரு? சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வர. அதே போல என்ன நடந்ததுன்னா, இந்த ராம ராவண யுத்தத்துக்காக பாலர்கள்லாம் பாலம் கட்டினாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாலம் இப்ப கூட யூடியூப்ல எல்லாம் இருக்கு. நாசால இருந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த ராமர் பாலம். எங்க ஊர்ல ஒரு முட்டாள் தலைவர் இருந்தார். ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிச்சாருனாரு. அவர் பாலம் கட்டினதுக்கு எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிச்சாரு? அதே முட்டாளு, ராமரே ஒரு பெரிய இன்ஜினியர் தான், அவர் காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை. நம்மள மாதிரி முட்டாள்கள் தான் காலேஜ் போய் படிக்கணும். நம்மள மாதிரி முட்டாள்கள் தான் பௌதிக அறிவு வேணுங்கிறதுக்காக காலேஜுக்கு போகணும். பகவான் அந்த பொறியாளருக்கெல்லாம் பொறியாளர், அனைத்துக்கு ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம், சர்வசிய ஆதாரம், சர்வம் காணக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரம் பகவான். அது இந்த முட்டாள்களுக்கு நாத்திகர்களுக்கெல்லாம் புரியாது. ஏன்னா அவனுக்கு என்னன்னா, மலைக்கு கூட அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துல அவங்க பௌதிகமான கல்விதான் படிச்சிருக்கிறாங்க. அப்போ ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் இன்னைக்குள்ள முட்டாள் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு புலன்பந்தா பிரதானம். அது வேற டாபிக். சரி, இப்ப என்ன நடந்தது? ராமர் லங்கைக்கு போறது பாலம் கட்டுறாரு. அப்ப வானரங்கள்லாம், கோடிக்கணக்கான வானரங்கள் தங்களது சக்திக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகள், மரங்கள்லாம் கொண்டு போடுறாங்க. இப்ப ஹனுமான் பார்த்தாரு, வானரங்கள்லாம் பாறைகளை மரங்களை கொண்டு எப்ப நடக்கிறது? இது 800 மைல், 100 யோஜனா, அதாவது இந்து மகா சமுத்திரம், இதை கடந்து போகணும், லங்கைக்கு போகணும்னா 800 மைல் 100 யோஜனா. எப்ப பாறையெல்லாம் போட்டு பாலம் கட்டுறது? நான் ஒரு பெரிய மலையை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தார். அப்படி ஆகாசமா பறந்து வந்தவர் கோவர்த்தனத்தை பார்த்தாரு. ஆஹா, என்ன ஒரு பிரம்மாண்டமான பர்வதம்! 100 யோஜனை அகலம், 100 நூற்றுக்கணக்கான யோஜனை நீளம், அகலம் கொண்ட பிரம்மாண்டமான பர்வதம். இது ஒண்ணு போதுமே, இதை கொண்டு போய் நடுவுல போட்டா ரொம்ப அழகா கடந்து போயிடலாம் அப்படின்னு ஹனுமான் கோவர்த்தன் தூக்குறார். கோவர்த்தனுக்கு பெரும் சந்தோஷம். ஆஹா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. நான் சத்தியுகத்துல புலஸ்தியரால் சபிக்கப்பட்டேன். இங்க பர்வதமா இருக்கேன் பிரபுவுடைய சேவைக்காக. பகவான் பிரபு ஸ்ரீராமன் அவர் அவருடைய தாமரை திருப்பாதம், ராமரின் தாமரை திருப்பாதம் என்மேனில் படுவது நான் செய்த பாக்கியம். அதனால இந்த சேவைக்காக என்னை நான் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் பாருங்க. அப்ப ஹனுமான் தூக்குனார் பர்வதத்தை. கோவர்த்தன ரொம்ப சந்தோஷமா ஹனுமானோடு வர்றாரு. ஆனா ஹனுமான் வர்றதுக்குள்ள அங்க பாலமே கட்டி முடிச்சிட்டாங்க. அவரு பாலெல்லாம், இந்த வானர்கள்லாம் பாலம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஹனுமானும் பெரிய பெரிய பாறைகள், மரத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டு இருந்தார், சேவை பண்ணிட்டு தான் இருந்தார்.
இதை ஒரே அடியா முடிச்சுன்னு கோவர்த்தன மலை தூக்கினார். அப்புறம் என்னாச்சு, பாலமே கட்டி முடிச்சிட்டாங்க. கோவர்த்தனம் அழுகின்றார், பகவானே பாருங்க, நான் எப்பேற்பட்ட துர்பாக்கியசாலி, எனக்கு பாக்கியமே இல்லை, எனக்கு உங்களுக்கு சேவை பண்ற பாக்கியமே இல்லைன்னு அழற. பகவானுடைய தாமரை பாதங்கள்ல பிரபு ஸ்ரீ ராமருடைய தாமரை திருப்பா அழுகின்றார் கோவர்தன். எனக்கு சேவை இல்லாம போயிடுத்து, எல்லா பக்தரும் சேவை பண்ணாங்க, என் சேவையை நான் பாருங்க எவ்வளவு துர்பாக்கியசாலி, என்னால உங்களுக்கு சேவை பண்ண முடியலையே, அப்ப நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் இந்த பர்வத ரூபத்திலையும் இந்த உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் தற்கொலை செய்து கொள்வதே மேல். அப்ப ராமர் சொன்னார், கோவர்தனா அழாத, அழாத, உனக்கு சேவை உண்டு. நான் துவாபர யுகத்துல கிருஷ்ணராக அவதாரம் செய்யும், அந்த கிருஷ்ண லீலை எல்லாம் உன்னுடைய கோவர்த்தன தான், அவளே படாது, நீ போய் காத்துன்று, நான் வருவேன். இதை கேட்ட உடனே கோவர்த்தன் பேரானந்தம், அதான் பெரும் பாக்கியம், பகவான் லீலை முழுவதும் என்னுடைய பர்வதத்தை நடத்த போகிறாரா, இதை விட எனக்கு என்ன வேணும், அதற்காக எவ்வளவு யுகங்கள் வேற நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமா கோவர்த்தன் விருந்தாவனுக்கு வந்துட்டார். விருந்தாவன்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீலைகளுக்காக காத்துட்டு, அதே மாதிரி துவாபரயுகத்துல பகவான் அவதாரம் செய்தார். அவருடைய தாமரை திருப்பாதம், பகவானுடைய தாமரை திருப்பாதம், அவருக்கு பிரியமான பசுக்கள் கன்றுகளுடைய திருப்பாதம் முழுவதும் கோவர்த்தன மலை. அந்த கோவர்த்தனம் பெரும் பாக்கியம் செய்திருந்தது, பகவானுடைய தாமரை திருப்பாத்தி தன்மையில் தாங்கி கொண்டது. பகவானுடைய சேவைக்காக, பகவான் தூய பக்தரின் சேவைக்காக, பசுக்களுடைய சேவைக்காக நிறைய பழங்கள், புற்கள், பசுமையான புற்கள், பழங்கள், தானியங்கள், அந்த கோபர்கள் கோபிகள் வாழ்வாதாரமே கோவர்தன் தான். அந்த கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் வாழ்வாதாரமே கோவர்தன். அப்பேற்பட்ட அழகான பர்வதம், பகவான் தன் நண்பர்களோடு அமர்ந்து பிரசாதம் அருந்துவது, விளையாடுவது, கன்றுகளை மேய்ப்பது, பசுக்களை மேய்ப்பது எல்லாம் கோவர்தன் மலை அடிவாரத்துல தான். கோபிகளோடு லீலை செய்வது, யமுனா நதிக்கரையில் கோவர்தன் மலை அடிவாரத்தில் ராதா குண்டம், ஷியாம குண்டம், மிக அழகான ஸ்தலம். எல்லாம் ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருந்தது. இங்க பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தன் ரொம்ப அழகா லீலையில செய்வார். அப்போ ஒரு நாள் இந்த குழந்தை கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாக்குற, என்ன நடக்குது, எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க வீட்டுல. நந்தகோபர், அவருடைய 5 சகோதரர், நந்தர் உட்பட 5 சகோதரர், நந்தா, உபநந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா. நந்த மகராஜ், நந்தகோபர், உபநந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா. இந்த 5 சகோதரர்களும் கோபர்களோடு ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய மீட்டிங். இப்ப நம்ம ஜூம் மீட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம ஆன்லைன்ல மீட்டிங் போட்டிருக்கோம், இங்க ஆஃப்லைன்ல மீட்டிங், அங்க நேரடியான மீட்டிங். என்னன்னு பார்த்தா ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி, இந்திரனுடைய பூஜை வரப்போகுது, வருஷா வருஷம் நம்ம இந்திரனுக்கு பூஜை செய்யறோம், அந்த இந்திரனுடைய பூஜையை எவ்வளவு வெகு சிறப்பாக விமர்சையாக கொண்டாடுவது அப்படின்னு ரொம்ப தீவிரமா கர்காச்சாரியர், கர்க முனிவர், பெரும் பிராமணர், பண்டிதன், புரோகிதர், கர்க முனிவருடைய தலைமையில நந்த கோபர்களும் ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப கிருஷ்ணர் வந்தாரு, நந்தபாபா, நந்தபாபா என்ன பண்றீங்க? கிருஷ்ணா, ஓ கண்ணையா, நாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ யசோதா அம்மா கிட்ட போ. நேரா யசோதா அம்மாட்ட ஓடி வந்தார். யசோதாமையா, யசோதாமையா. அங்க பார்த்தா யசோதா அம்மா நிறைய பலகாரம் செய்து கொண்டிருக்கிறார். சமோசா, அப்புறம் முறுக்கு, அப்புறம் பாதுஷா, அப்புறம் ஜிலேபி, லட்டு, பெரிய பெரிய பதார்த்தம், பால் கோவா, பால்லே நூற்றுக்கணக்கா ப்ரிப்பரேஷன். கிருஷ்ணர் பார்த்தாரு, என்ன யசோதம்மா இவ்வளவு பலகாரம் பண்ணிட்டு இருக்கா? யசோதமையா, யசோதமையா, நீ என்ன பண்ற, ஏன் இவ்வளவு பலகாரம் பண்ணிட்டு இருக்க, யாருக்காக பண்ற? இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணும், வீட்டுல கேள்வி கேட்டுட்டே இருக்கு. இது எவ்வளவு பேர் இங்க கிரகஸ்தருக்கு தான் அந்த அனுபவம் இருக்கு. சின்ன குழந்தை கேள்வி, அப்பா இது என்னது, அது என்னது, அம்மாட்ட போய் இது என்னது, ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு கேள்வி கேட்டு கேட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தையை போல பகவான் கிருஷ்ணரும் பாவனை செய்து கொண்டு அங்க கேட்கிறாரு, நந்த பாபா, ஃபர்ஸ்ட் யசோதாமாட்டு, யசோதாமையா, யசோதாமையா, எதுக்கு இவ்வளவு பலகாரம், இந்த பலகாரம் எல்லாம் எதுக்கு பண்றீங்க, ஏன் அண்டா அண்டா குண்டா குண்டாவா பலகாரம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எங்க போகுது, யாருக்கு போகுது? ஐயோ கிருஷ்ணா, என்ன தொல்லை பண்ணாத, நிறைய எனக்கு ராத்திரி ஃபுல்லா சேவை இருக்கு, நாளைக்கு காலையில பூஜா இருக்கு, உனக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ போ, அப்பாட்ட போகணும். யசோதா அம்மா சொன்னாங்க, என்ன தொந்தரவு பண்ணாத, ஆளை விடு, எனக்கு ராத்திரி ஃபுல்லா சர்வீஸ் இருக்கு,
நீ நொய் நொயின்னு கேள்வி கேட்டா உனக்கு பதில் சொல்ல முடியாது. சும்மா நொய் நொயின்னு கேள்வி கேட்காத. இன்னும் எவ்வளவு பிரசாதம் பண்ண வேண்டியது இருக்கு, என்னென்ன ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, டயர்டா இருக்கு, நீ வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க, நீ போ அப்பாட்ட போ. உடனே கிருஷ்ணா அப்பாட்ட ஓடி வந்தா, நந்த பாபா நந்த பாபா ஓடி வந்து அப்பாவோட மடியில உட்காந்துட்டார். நந்தவரு கிருஷ்ணரை மடியில உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா பெரிய பெரிய அண்டா அண்டா குண்டா குண்டாவா முறுக்கு சீடை, அப்புறம் ஜாங்கிரி, அப்புறம் வந்து குலோப் ஜாம், லட்டு, பாயாசம், அரிசி, கோதுமை, பழங்கள் எல்லாம் குண்டா குண்டா அண்டா அண்டாவா பெரிய பெரிய வண்டி ஃபுல்லா ஏத்துறாங்க. கிருஷ்ணன் கேட்டாரு, நந்தவையா நீங்க எங்க இதெல்லாம் எங்க போகுது, எதுக்காக பண்றீங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? அப்ப நந்தமகாராஜ் சொன்னாரு, கிருஷ்ணா நமக்கு வந்து பசுக்கள் ரொம்ப முக்கியமா? ஆமா. பசுக்கள் பால் கொடுக்குதா? ஆமா. அந்த பாலை தான் நம்ம குடிக்கிறோமா? ஆமா. அந்த பசுக்கு பால் எங்க இருந்து வருது? பசு வந்து நிலத்துல போய் மேயுது. அந்த மேய்ச்சலுக்கான காரணம் என்னது? மழை பெய்யணும். இல்லையா? மழை பெய்ஞ்சாதானே தானியெல்லாம் வளரும். மழை பெய்யணும். அப்ப மழைக்கு அதிபன் யாரு? இந்திரன். அதனால நாங்க வருஷம் வருஷம் இந்திரனுக்கு பூஜை பண்ணோம். இந்திரனுக்கு பூஜை பண்ணி இந்திரா வந்து எங்க மேல சந்தோஷமாய் நிறைய மழை கொடுப்பார். நிறைய மழை பெய்யும் போது தானியங்கள் நல்லா வளரும், நமக்கு நிறைய தானியம் கிடைக்கும், பசுக்களுக்கு தீவனம் கிடைக்கும், ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கலாம். பெரிய பெரிய மோட்டார் வாகனம் தேவையில்லை, பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங் தேவையில்லை, ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் ஒன்னும் தேவையில்லை. இன்னைக்கு பசிச்சா போல்ட் நட் எல்லாம் சாப்பிட முடியாது, பசிச்சா டயரையோ கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸோ சாப்பிட முடியாது. இன்றைக்கு நம்ம அன்னத்தை நம்பிதான் இருக்கோம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. நம்ம இன்னைக்கும் மழையை நம்பித்தான் இருக்கோம். மழை எப்படி பெய்யுது? அந்த மழைக்கு அதிபன் இந்திரன். இந்திரனுக்கு யாகம் செய்யறது மூலமா மழை பெய்யும். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? உடனே தருக்கு, நோ நோ நோ, இல்ல நந்த பாபா, நம்ம இந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல கிருஷ்ணா எப்படி சொல்றான்? கிருஷ்ணா அப்படி சொல்லக்கூடாது, காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எங்க முன்னோரு காலத்துல காலம் காலமா பண்ணிட்டு இருக்கோம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ இந்திரன் கோச்சுருவாரு, நீ சின்ன பிள்ளை, உனக்கு குழந்தை இதெல்லாம் தெரியாது. கிருஷ்ணர் விடுற மாதிரி இல்ல. கிருஷ்ணாவுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுத்து. இந்திரனுக்கு கர்வம். இது மூணாவது பாடம். இந்த கோவர்தன லீலையில மூணாவது பாடம் என்னன்னா, ஒரு பக்தனுக்கு கர்வம் கூடாது. ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னா கோவர்தன மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? இந்திரன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்திரனுக்கு தான் மலைக்கு அதிபன் என்ற கர்வம் வந்து விட்டது. அப்போ பக்தனுக்கு கர்வம் வரும்போது அவனை கொட்டி அவனை கண்டித்து அந்த திருத்துவது பகவானுடைய கடமை. ஏன்னா அவர் பகவான சரணடைஞ்சுதான் இருக்கார். இந்திரன் பக்தன் தான், ஆனா பௌதிக ஆசை உள்ள பக்தன், சகாமா பக்தன், தூய பக்தர் அல்ல. அவர் வந்து விருந்தாவனத்து கோபுரர் போலையோ கோபியிலை போலையோ பிரகலாதரை போலையோ தூய பக்தர் அல்ல. பாண்டவர் போல இல்லை. இந்திரனுக்கு பௌதிக ஆசை உண்டு. நான் சொர்க்கராஜன், நான் செல்வத்தை அனுபவிக்கணும், தேவமங்கையோட உல்லாசமா இருக்கணும், இந்த தேவலோக பதவி, இதெல்லாம் பதவி பெயர் புகழ். யாரெல்லாம் வந்து பதவி பெயர் புகழ் இதெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க கோலோக விருந்தாவனம் போக முடியாது. இப்ப நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோம். எனக்கு பதவி ஆசை, பேராசை, புகழ், செல்வம் இதெல்லாம் நான் விரும்புறேன். இந்த ஜட உலகத்துல நான் வசதியா இருக்கணும், எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கணும், பெண்களோடு உல்லாசமா இருக்கணும், இதெல்லாம் நினைக்கிறேன், கூடயே பக்தி பண்றேன். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? என்னை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுருவார், கோலோகத்துல விட மாட்டார். ஆனா எனக்கு பதவி பெயர் புகழ் எதுவும் வேண்டாம், நான் அதை விரும்பவும் இல்லை. அப்படி எதா இருந்தாலும் அது பகவான் சேவைக்காகத்தான் பயன்படுத்துவேன், எனக்கு பகவானை திருப்திப்படுத்துவது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கோலோ விருந்தாவனத்துல இடம். பொய் கர்வம், பொறாமை, பேராசை, பொய்யகங்காரம், காமம், குரோதம் இதெல்லாம் இருக்கிறவங்க அங்க போகவே முடியாது. கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது கோலோ விருந்தாவனம். அப்ப இந்திரன் என்ன ஆனாரு? அவர் கர்வம் வந்துச்சு. அப்ப இந்திரனுடைய கர்வத்தை அகற்றி அவனை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும். இந்திரனை வந்து திருத்தி ஆட்கொள்ளணும், அவனை கண்டிக்கணும். என்ன பண்ணலாம்? ஒரு பனிஷ்மெண்ட். இந்த ஒரு லீலை மூலமா இந்திரனுடைய கர்வத்தை நம்ம அடக்கணும். சோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நோ நோ நோ, நீங்க வந்து கோவர்த்தனை பூஜை பண்ணலாம், நீ இந்திரனுக்கு பூஜை பண்ணும். இந்திரன் என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன மழை கொடுக்குறாரு? இந்த கோவர்த்தன் தான் எல்லாம் கொடுக்குது. இந்த கோவர்த்தன் இருக்கு இல்லையா, அது நமக்கு வந்து பழங்கள் கொடுக்குது, பொருட்கள் கொடுக்கு, எல்லாம் கோவர்த்தனம். அப்ப கோவர்த்தன்ல நம்ம வழிபடணும், நம்ம ஏன் இந்திரனை வழிபடணும்? அப்ப உடனே நந்தகோபர் சொல்றாரு, இல்ல கிருஷ்ணா, நம்ம இந்திரன் தான் நமக்கு மழை கொடுக்குறாரு, எங்க தாத்தாவுடைய தாத்தால இந்திரன் தான் பூஜை பண்ணிருக்காங்க, நாமளது நோ நோ நோ, கிருஷ்ணா ஒத்துன்ற மாதிரி. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு அந்த இடத்துல? கர்ம மீமாம்ச தத்துவம், எல்லாத்துக்கும் கர்மம் தான் காரணம்.
நாம கர்மா நம்ம நல்லா உழைச்சா நமக்கு தேவையானது கோவர்த்தனை கொடுக்க போகுது, நம்ம ஏன் இந்த வழிபடணும் அப்படின்னு ஒரு கர்ம மீமாசை தத்துவம் பேச. இதையும் நந்த கோபுரம் ஒத்துக்க மாட்டேங்குது. நோ நோ கிருஷ்ணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த பூஜை பண்ணு. திரும்பி கிருஷ்ணர் சொல்றாரு, நோ 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 நந்த பாபா, நீங்க இந்த பூஜை பண்ண வேண்டாம், நீ கோவர்த்தன் தான் பூஜை பண்ணணும். கோவர்த்தன் தான் பசுகளுக்கு புல்லு தருது, கோவர்த்தன் தானியம் கொடுக்குது, அது கோவர்த்தன் தான் வர்ஷிப் பண்ணணும், கோவர்த்தன் தான் நம்ம வழிபடணும். ஓ, கிருஷ்ணர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதே. இந்த குழந்தை என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இருக்கும். இந்த குழந்தை அவ்வளவு அழகா பேசுது, இந்த குழந்தையோட பேச்சை மறுக்கவும் முடியல. கர்க்க முனிவர் பாக்குறாரு, நந்தகோபர் என்ன செய்யற யோசிக்கிறார். அப்ப கர்க்க முனி சொல்றாரு, அந்த குழந்தை சொல்றது என்ன தப்பு? கிருஷ்ணா சொல்றாரு கோவர்த்தன் எல்லாம் கொடுக்குது, அப்ப கோவர்த்தன பூஜை பண்ண வேண்டியது தானே. அப்ப நந்தர் சொன்னாரு, சரி கிருஷ்ணா, நீ சொல்ற மாதிரி கோவர்த்தன பூஜை பண்ணலாம், அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், இன்னைக்கு இத்தனைக்கு பூஜை. நோ நோ கிருஷ்ணா ஒத்துக்க மாட்டேன், நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க இன்னொரு நாள் போய் பலகாரம் செஞ்சு பூஜை பண்றதுக்கு ஆல்ரெடி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க, அதையே கோவர்த்தனுக்கு பண்ணக்கூடாது. திரும்பி கர்கர் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றது கரெக்ட் தானே, நம்ம எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டோம், பலகாரங்களை ரெடி பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், சாதம் பருப்பு கூட்டு பொரியல் வடை பாயசம் எல்லாம் ரெடி, இதையே இன்னொரு நாள் பண்ணி இன்னைக்கே பண்ணிடுவோமே. அப்ப நந்தகோபர் சொல்ற, நான் கோவர்த்தன பூஜை இது வரைக்கும் பண்ணதே இல்லையே, எப்படி தெரியும்? கிருஷ்ணர் சொல்ற, நான் சொல்லி தரேன், நான் சொல்றேன் பாருங்க. பகவான் கிருஷ்ணர் 4வது பாடம், தன் பக்தனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று பகவானை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ தன்னை வழிபடுவதை விட தன் பக்தனை வழிபடுவது உயர்ந்ததுன்னு சொல்ற. ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி தத்யானாம் சமாச்சரன். ஒரு முறை பார்வதி தேவி கேட்டாங்க சிவபெருமான்ட்ட, பிரபு வழிபாட்டிலே உயர்ந்தது எது, சிறந்த வழிபாடு எது? என்ன வழிபடுறதா, உங்களை வழிபடுறதா, நாராயணரை வழிபடுறதா, கணபதியா, கார்த்திகேயனா, யாரு? இப்ப சிவபெருமான் சொல்றாரு, வழிபாட்டிலேயே சிறந்தது பகவான் விஷ்ணு வழிபடுறது, அதனை காட்டிலும் உயர்ந்தது அவரது தூய பக்தர்கள். பிருந்தாவனம், கோவர்தனம், யமுனா நதி, துளசி தேவி, வைணவர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், எதெல்லாம் பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அனைத்தும் வழிபடுவது உயர்ந்தது. அப்ப பகவானே சொல்ற கோவர்த்தன பூஜை எப்படி பண்ணணும். ஓ கோபர்களே கோபிகளே, நீங்க எல்லாம் புதுசா புத்தாடை எடுத்து போட்டுக்கோங்க, கன்றுகளையும் பசுக்களையும் அலங்காரம் பண்ணுங்க, நீங்க உங்களை அலங்காரப்படுத்திக்கங்க, நம்ம எல்லாம் இங்க இருந்து கோவர்த்தனை போறோம், நீங்க செய்த பலகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம போய் கோவர்த்தனுக்கு நேரடி ஆஃபர் பண்ண போறோம், கோவர்த்தனத்தை பிரார்த்தனை செய்ய போறோம், இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கங்க, எங்களை அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு இந்த கோவர்த்தன பூஜை எப்படி பண்ணணும் பகவானே சொல்லி கொடுக்குற. அப்போ நந்தகோபர், உபநந்தா, அபிநந்தா, சுனந்தா, நந்தநந்தா, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அழகா தங்களை அலங்காரப்படுத்திட்டு தாங்கள் செய்த எல்லா பலகாரம் இங்க பாருங்க, வாழைப்பழம், கூட்டு, பொரியல், வடா, பாயசம், முந்திரி கேக்கு, ஹல்வா, ரசகுல்லா, சமோசா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் அந்த கோவர்த்தனுக்கு ஆஃபர் பண்றாங்க. கோவர்த்தனை வச்சு பிரார்த்தனை பண்றாங்க, எல்லா கீர்த்தனை பாடினாங்க, கிரி கோவர்தன் ஜெய கிரி கோவர்தன், கிரி கோவர்தன் ஜெய கிரி கோவர்தன். அப்படி இந்த கோபர்கள் ரொம்ப எளிமையானவங்க, ரொம்ப பணிவானவங்க, தூய பக்தர்கள். இவங்களுக்குள்ள கர்வம் கிடையாது, பொறாமை கிடையாது, அகங்காரம் கிடையாது, பொய்கர்வம் கிடையாது. இந்திரனை போல பொய்கர்வமோ பொறாமையோ கிடையாது, அகங்காரம் கிடையாது, கள்ளம் கவடமற்ற பக்தர்கள். இந்த பக்தர்கள் நிவேதனம் செய்யும் போது பகவான் என்ன பண்ணாரு, நான் வேறு இந்த கோவர்த்தனம் வேறு இல்லைன்னு உங்களுக்கு காமிக்கணும், நீங்க படைக்கிற நிவேதனத்தை கோவர்த்தனம் ஏற்றுக்கொண்டதுன்னு காமிக்கணும். பகவான் என்ன பண்ணாரு, பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டாரு. பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டு அவங்க ஆஃபர் பண்றதெல்லாம் சாப்பிடுறாரு. சாதம் பருப்பு கூட்டு பொரியல் வடா பாயசம், பெரிய அன்னக்கூட்டம், பெரிய ஒரு பிரம்மாண்டமான மலை வடிவுல கோவர்த்தனத்துக்கு வண்டி வண்டியா கொண்டு போய் மலை வடிவுல பிரசாதத்தை சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க முன்னாடி கண்ணு முன்னாடி அந்த கோபர்கள் கோபிகள் கண்ணு முன்னாடி பகவான் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துக்கொண்டு அவங்க நிவேதனம் பண்றதெல்லாம் சாப்பிடுறாரு. அப்படி அண்டா அண்டா குண்டா குண்டாவா சாம்பாரு பாயசத்தெல்லாம் குடிக்கிறாரு. இவங்க எல்லாம் பார்த்தாங்க, இது வரைக்கும் இந்திரனுக்கு நாங்க பூஜை பண்ணி நேர்ல பார்த்ததே இல்லையே. கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணர் பலராம் என்று சொல்றாங்க, பாத்தீங்களா நீங்க எவ்வளவு நாள் நிவேதனம் பண்ணி இந்திரன் நேர்ல வந்து சாப்பிட்டாரு, இங்க பாருங்க கோவர்த்தனன் சாப்பிடுறாரு. பாத்தீங்களா, பாருங்க நீங்க இவ்வளவு நாள் இந்திரனுக்கு நிவேதனம் பண்ணீங்க, நேர்ல வந்து சாப்பிட்டாரு என்ன, இங்க பாருங்க கோவர்த்தனை வந்து சாப்பிடுறாரு, உங்க சேவை ஏத்துட்டாரு. அது என்ன பண்றாரு, அவங்க அண்டா அண்டா குண்டா குண்டாவா சாதம் பருப்பு கூட்டு பொரியல் வடா பாயசம் நாசிலாம எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. நாசிலாம ஆஃபர் பண்ணாங்களே தெரியாது, நான் சும்மா சொல்றேன். அப்படி ஆஃபர் பண்றாங்க. அத வந்து கண்ணு வைக்க நேரத்துல காணாம போயிடுது. கண்ணு வைக்கிற கோவர்த்தனை சாப்பிட்டாரு, பத்தலைங்கிறாரு.
இந்த பெரிய பகவானுடைய ரூபம், இந்த பிரம்மாண்டமான ரூபம் கோவர்த்தனம். அடியோர் அடியோர் அடியோர், இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க, பத்தாது, வேணும் வேணும் இன்னும் வேணும். இந்த கோபரும் கோபிகள்லாம் பார்த்தாங்க, அஜிஜோ கிருஷ்ணா பலராமா, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரசாதம் எடுத்துன்னு வந்துட்டோம். பருப்பு கூட்டு பொரியல் வரா பாயசம் முறுக்கு சீடை அதிர்சம் தட்டம் முறுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. கோவர்த்தன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பசி தீரல, இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு எங்க போவோம் நாங்க? இப்ப கோவர்த்தனை கோவப்பட்டுட்டு என்ன பண்றது? என்ன பண்றது யோசிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ பயமா இருக்கு, என்னது கோவர்த்தனை இவ்வளவு சாப்பிட்டு இருக்கு, நான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். இப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஒண்ணு பண்ணுங்க, ஒரு துளசி இலையை எடுத்து கொடுங்க. ஒரு துளசி இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பிரசாதத்து மேல கொடுங்க, கோவர்த்தன் திருப்தி ஆடுவார். அதே மாதிரி துளசி ஒரு பிளேட்ல வச்சு கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை கொடுங்க. அது கொடுத்த உடனே இந்த துளசியில எடுத்து சாப்பிட்டு, எஸ் ஓகே கோவர்த்தன் வந்து ஐம் சாட்டிஸ்ஃபைட். அதை பார்த்தா எல்லாம் அந்த கோபர்கள் கோபிகள்லாம் கண் கூட பார்த்தாங்க. இவங்களுடைய நம்பிக்கை பகவான் உறுதிப்படுத்தினாரு. நான் வேறு, இந்த கோவர்த்தன் வேறு இல்ல, நான் வேறு, என் தூய பக்தன் வேறு இல்ல, நான் வேறு, ஆச்சாரியன் வேறு இல்ல. கிருஷ்ணாவும் அவருடைய ஆச்சாரியர் தூய பக்தனும் வேற வேற இல்ல. பகவானும் பாகவதனும் வேற வேற இல்லை, குணத்தால் பகவான் ஒன்றானவங்க. அவ்வளவு தூய பக்தர்கள். அப்ப வந்து இந்த கோபர்கள் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணரே அவங்க கூட்டிட்டு கோவர்த்தன் பரிக்கிரமா பண்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கிரிவலம் தொடங்கி வச்சதே கிருஷ்ணர் தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கோபர்கள் கோபிகள்லாம் கன்றுகள் பசுகளை கூட்டிட்டு புல்லாங்குழல் வாசி, கிருஷ்ணா புல்லாங்குழல் வாசிட்டு இருக்காரு. துந்துபி எல்லாம் பிரிவின் இந்த துந்துபி மத்தல எல்லாம் முழங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி பாடிட்டு கீர்த்தனலாம் பண்ணி, கிரி கோவர்தன் ஜெய கிரி கோவர்தன், கிரி கோவர்தன் ஜெய கிரிராஜோட கிரிராஜ் மகாராஜ் கி ஜெயஹோ புகழலாம் பாடிட்டு எல்லாம் சந்தோஷமா அன்னைக்கு மன நிறைவோட அவங்க கண்ணு முன்னாடி அந்த கோவர்த்தனம் எல்லாம் ஏற்றுக்கொண்டது. பெரும் மன நிறைவோடு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அவங்க வீட்டுக்கு போன. அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும், நான் என்ன சொல்ல வேண்டியது. இந்திரனுக்கு பயங்கரமான கோபம். இந்த கோபர்கள் பிருந்தாவன வாசிகளுக்கு என்ன ஒரு அகங்காரம் இருந்ததுன்னா, என்னை வழிபட விட்டு ஒரு சாதாரண மலையை வழிபட்டிருப்பாங்க. அது ஒரு பாலகன், அந்த பாலகன் கோப்பன், அந்த சிறு பாலகன் கோபால் அவனது பேச்சை கேட்டுக்கொண்டு என் வழிபாடு நிறுத்தி விட்டார்கள். இந்திரனின் கண்கள் சிவந்தது, உருவம் உயர்ந்தது. இப்ப என்ன செய்யறார்? சம்பர்த்தகா கூப்பிடுங்க. சம்பர்த்தகாங்கிற மேகம் ஊழிக்காலத்துல மழை பெஞ்சு ஊரையே அனுப்பி போற, பூமியே தண்ணியில மூழ்கடிக்கிற மேகம். அந்த சம்பர்த்தகா கூப்பிட்டா, சம்பர்த்தகா லிட்டில் கிருஷ்ணால பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் லிட்டில் கிருஷ்ணா பாத்திருக்கீங்கன்னு தெரியல. இந்த எபிசோட் வந்து ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அந்த சம்பர்த்தகா மேகம் வந்து, நீ நேரா விருந்தாவனத்தை நோக்கி போ. விருந்தாவனம் இந்தியா மேப்ல இருக்கக்கூடாது, இந்த வேர்ல்டு மேப்ல இருக்கக்கூடாது, தண்ணியில கொண்டு போட்டு. விருந்தாவனம் ஒரு பகுதி, ஒரு குக்கிராமம், ஒரு பிருந்தாவனம் ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்துல ஒரு சிறு பாலகன், அந்த பாலகனின் பேச்சை கேட்டுக்கொண்டு எனது வழிபாட்டை நிறுத்தி விட்டார்கள். இந்த உலக மேப்ல இருக்கக்கூடாது, கொண்டு போயிரு, அடிச்சுட்டு போயிரு. பயங்கரமான இடி மின்னல், சூறாவளி புயல், வீட்டு கூரையெல்லாம் பறக்குது, பசுவெல்லாம் கிருஷ்ணோ கோவிந்தோ கிருஷ்ணோ கோவிந்தோ, பசுக்கெல்லாம் பகவானை அழைக்கின்றது. கோபர்கள் கோபிகளாம் கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா பகவானை கூப்பிடுறாங்க. பாத்தீங்களா, நாங்க அப்பவே சொன்னோம் இந்திரனுக்கு பூஜை பண்ணலான்னு, கேட்கலையே நீங்க. கோவர்தனை போய் பூஜை பண்ண சொல்லி இந்திரனுக்கு கோவம் வந்துருச்சு. பயங்கரமான மழை, எங்களுக்கு யாரு பாதுகாப்பு? ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா, உங்களை விட எனக்கு யார் கதி? அப்படி எல்லாம் பகவான் கிட்ட வராங்க. பகவான் சொன்ன, டோன்ட் வரி சாண்ட் ஹரி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்க கோவர்த்தனை பூஜை பண்ணீங்களா, கோவர்த்தனை உங்களை காக்கும். நீங்க கோவர்த்தனை பூஜை பண்ணிருக்கீங்க, கோவர்த்தனை உங்களை காக்கும் சொல்லி அவர் தன் இடது கையை தரையில ஊனி அந்த கோவர்த்தனை ஒரு தட்டு தட்டுற, அந்த மலையை சுற்றி ஒரு வெடிப்பு அப்படி கையில தூக்கிட்டாரு. ஒரு குழந்தை, பிரபா என்ன உதாரணம் தராரு, ஒரு குழந்தை வந்து கொடைக்காலனை பிச்சை எடுக்கிற மாதிரி, இந்த மழை பெஞ்சா ஒரு காலன் முளைக்கும், மழை பெஞ்சிட்டே இருந்தா ஒரு கொடைக்காலன் வரும். அது ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை ஈஸியா பறிச்சிடும். அந்த மாதிரி கிருஷ்ணர் அந்த பிரம்மாண்டமான பர்வதம், நூற்றுக்கணக்கான மைல்கள் நீளம், நூற்றுக்கணக்கான மைல் அகலம் உள்ளத தன் இடது கை சுண்டு வரல தூக்கி நிறுத்திட்டார். தன்னுடைய 2 கை சுண்டு வரல. அவ்வளவுதான். வெளியில பயங்கர சூறாவளி புயல், அந்த பெரும் புயல் கனமழை கொட்டி தீக்குது மலை.
அந்த ஓரொரு மழை துளியும் ஆகாசத்திலிருந்து விழக்கூடிய சம்பரத்தக்கா மேகத்திலிருந்து விழக்கூடிய ஓரொரு மழை துளியும் யானை தந்த மாதிரி விழுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்திலிருந்து யானையோட தந்த தூக்கி தலை மேல போட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், கதை முடிச்சது. அந்த ஓரொரு மழை துளியும் யானை தந்த மாதிரி கீழே வந்து விழுது. எல்லாரும் கோவர்த்த மலை கொடை கீழே இருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? கோவர்த்த மலை கொடையா பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கொடை கீழே எல்லாம் பகவான் கூப்பிடுறாரு, கோபர்களே, கோபிகளே, கன்றுகளே, பசுக்களே, பயம் வேண்டாம், எல்லாம் இந்த கோவர்த்தன மலை அடிவாரத்துக்கு இந்த கொடை கீழே வந்துருங்க. இந்திரனுடைய ஒன்னும் செய்ய முடியாது. இந்திரனால இந்த மலையிலிருந்து ஒரு இலையை கூட அசைக்க முடியாது. இந்திரனால இந்த கோவர்த்தன மலையிலிருந்து ஒரு இலையை கூட அசைக்க முடியாது. தைரியமா வாங்க. எல்லாரும் பகவானுடைய தாமரை திருப்பாத்து கீழே அங்க அமர்ந்து கொண்டார்கள். அங்க வெளிய பெரிய மலை, ஆசகார மலை, பூமி அடிச்சுன்னு போற மலை. ஆனா இந்திரனால கோவர்த்தன் ஒரு இலையை கூட அசைக்க முடியல. 7 நாள் கண்கொள்ளா காட்சி, நித்திய உற்சவம். பகவானை தரிசிக்கிறதே ஒரு பண்டிகை தான். இந்த கோபர்கள் கோபிகளுக்கெல்லாம் ஒரு கவலை இருந்தது. என்னடா அது, நம்ம கிருஷ்ணருடைய அழகை பார்க்கலான்னா இந்த யசோதாமா கிருஷ்ணருக்கு அழகு பண்ணி கோவர்த்தனம் அனுப்பிச்சு விட்டுறாரு. இவங்க காலையில போனா சாயந்தரம் தான் வர்றாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் அப்படி ஒரு அழகு, தேஜஸ், கண்ணை பறிக்கும் அழகு. இந்த அழகை கண்கொள்ளா காட்சியை கண்டு ரசிக்க முடியவில்லையே. காலையில கோவர்த்தனுக்கு போனா சாயந்தரம், சாயந்தரம் வந்து யசோதாமா பிரசாதம் கூட தூங்க வச்சிடுறாங்க. எப்படி கிருஷ்ணரை பார்க்க முடியுது? அப்ப இந்த 7 நாள் அவங்க கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பார்க்கல. அவங்க கண்கள் இமை மூடாமல் பகவானுடைய அந்த மேனி, திருமேனி அழகை கண்டு ரசித்தன. பசுக்களும் கன்றுகளும் கோபர்களும் கோபிகளும் அந்த பகவானுடைய தாமரை திருப்பாதங்களையே ரசித்து கொண்டிருந்தார். இந்திரன் என்ன பண்ணாரு? 7 நாள் மழை கொடுத்து கொடுத்து டயர்டாகி போயிட்டாரு. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஐயோ நான் பெரும் பிழை செய்து விட்டேன். அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் தான் அங்கு அந்த பிருந்தாவனத்தில் ஒரு 1000 குல சிறுவனை போல லீலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிருந்தாவனத்தில் அமர்ந்திருப்பது சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர், கோவிந்தன். அந்த கோவிந்தனை நான் அறியாமல் ஒரு பாலகனை போல, ஒரு மடையனை போல, ஒரு முட்டாளை போல என் கர்வத்தினால் நான் அந்த அபராதம் செய்து விட்டேன். இந்த அபராதத்துக்கான பிராய்ச்சித்தம் என்ன? நான் எப்படி கிருஷ்ணரை போய் பார்ப்பேன்? அதுவும் நான் என்ன பெரிய அபராதம் பண்ணேன்? பகவானுக்கு பிரியமான பசுக்களும் கண்டுகளும் இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனம், கோபர்கள் கோபிகள், அந்த இடத்தை நான் வந்து நீர்ல மூழ்கடிக்கணும்னு நினைச்சிட்டேன். அந்த வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணணும்னு நினைச்சிட்டேனே, எவ்வளவு பெரிய குற்றம் அது. அப்படி என்று இந்திரன் அழுது கொண்டு என்ன பண்றேன்னு தெரியாம நேரா பிரம்மாட்ட வந்தார். பிரம்மா, நான் பெரும் தவறு செய்து விட்டேன். பகவான் ஒரு சாதாரண குழந்தையா நினைச்சிட்டேன். பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிரிகி தேவானா மகர்ஷி நாம் சர்வசக. ஓ அர்ஜுனா, எனது மகிமைகளை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே அறிந்துக்காத பொழுது நம்ம ஒரு சாதாரண ஜீவன் எப்படி அறியும்? பிரம்மா சொன்னாரு, இந்திரா ஒன்னும் இல்ல, நீ வந்து பகவான் மடி போக வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், பயந்து கொண்டிருக்கிறாய். உனது பயம் அவசியமற்றது. பகவான் எல்லா ஜீவன் மேலேயும் அன்பு செய்பவர். நீ என்ன பண்ணு, சுரபி பசு கூட்டின்னு போ. சுரபியை பார்த்துட்டா பகவான் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, உன்னை மன்னிச்சிடுவார். அப்ப இந்திரன் சுரபியை அழைத்து வர, சுரபி தன் மடியிலிருந்து பால் சுரந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்து அந்த இடம் சுரபி குண்டம், ஒரு அழகான குளம். கோவர்த்தன் மலை அடிவாரத்துல சுரபி குண்டம்னு ஒரு இடம் இருக்கு. என்ன நடந்தது? 7 நாள் விடா மழை பெஞ்சு இந்திரன் தன் தவறை உணர்ந்து மலையை வாபஸ் வாங்கிட்டார். மலையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் பகவான் சொன்னாரு, கோபர்களே கோபிகளே, பயம் வேண்டாம், இந்திரனால உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. அவர் மலையை கீழே வச்சுட்டு அங்க பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்திரன் வர, முதல்ல சுரபி பசு வந்தது. சுரபி பசு வந்து நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண கிதாயச்ச ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. ஓ பகவானே, நீங்க பசுக்களுக்கும் தேவருக்கும் ரொம்ப பிரியமானவர், அவங்களால் வழிபடக்கூடியவர், எங்களுடைய பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தன் மடியில இருந்து பால் சுரந்து அந்த பாலை அபிஷேகமா செய்தா சுரபி குண்டம். அந்த இடம் இருக்கு கோவர்த்தன் மலை அடிவாரத்துல, சுரபி குளம். சுரபி மாதா பகவானுக்கு அபிஷேகம் பண்ண கோமாதா. அது கொஞ்சம் நடந்து வந்தனா அதுக்கப்புறம் இந்திரன் வந்து பகவானுடைய தாமரை பாதங்களை விழுந்து தன் கிரீடத்தை கழட்டி வைத்து விட்டு அந்த முழு தண்டவத் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, பகவானே இந்த ஏழையை மன்னித்து விடுங்க, முட்டாள், நான் கர்வம் அகங்காரத்தில் நான் குற்றம் செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று பகவான் பிரார்த்தனை செய்து அவருடைய தாமரை திருப்பாதங்களை புனித நீரால் அபிஷேகம் செய்கிறார். அந்த குண்டம் தான் கோவிந்த குண்டம். அடுத்து பக்கத்து குளம், அதுக்கு பக்கத்துல ஐராவத குண்டம்.
ஐராவத யானை பகவானுக்கு அபிஷேகம் செய்தது. ஐராவத் குளம். இப்படி அடுத்தடுத்து ரொம்ப அழகழகான குளங்கள் கோவர்த்தன மலையை சுற்றி. அப்புறம் இந்திரன் வந்து பிரார்த்தனை செய்து மற்ற தேவர்கள்லாம் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து அவங்க இடத்துக்கு போனாங்க. இந்திரன் தன் தவறை உணர்ந்து பகவானுடைய தாமரை பாதங்களை பிரார்த்தனை செய்தார். கோவிந்தா, கோபாலா, கிரிவரதாரி, இந்த லீலை மூலமா உன்னை எல்லாரும் கிரிவரதாரி என்று கிரிராஜ், கிரிதாரி என்று அழைப்பார்கள் அப்படின்னு பகவானுடைய புகழ் பாடிக்கொண்டு இந்திரன் திரும்பவும் ஒரு சொர்க்கத்துக்கு போனார். சோ ரொம்ப அழகழகான லீலை. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஓகே. சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோவர்த்தன மலையை வழிபட்டிருக்காரு. கோவர்த்தன மலை மேல ஏறாம அவர் வந்து அந்த கோவர்த்த சிலா எடுத்துட்டு கண்ணீராலே அபிஷேகம் செய்திருக்காரு. அழகான ஒரு ஸ்தலம். நம்ம இதோடைய தொடர்ச்சி வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது அதை பார்க்கலாம். சனாதன் கோசாமி கோவர்த்தன் பரிக்கிரமா செய்தது. சனாதன் கோசாமி கோவர்த்தன மலையில வந்திருந்தப்போ அவரு தினமும் சனாதன் விருந்தாவனத்துல வந்ததுல இருந்து தினமும் கோவர்த்தன மலை பரிக்கிரமா செய்வார். வயதானாலும் செஞ்சுட்டு இருந்தார். அப்ப பகவான் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் வந்து தன் தாமரை பாதங்களை அந்த கோவர்த்த ஷீலால பதித்து கொடுத்து, சனாதனா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க பரிக்கிரமா செய்ய வேண்டாம், இந்த ஷீலையை நீ இந்த கல்லு சுத்தி வந்தாலே போதுன்னு இந்த ஒரு கல்லு கொடுத்தாரு. அது இன்னைக்கு வந்து ராதா தாமோதர ஆலயத்துல இருக்கு இந்த கோவர்த்தன் ஷீலா. இது சைதன்ய மகாபிரபு எப்பவும் தன் இதயத்தோடு தழுவி கொண்டிருப்பார். அது பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. இன்றைக்கும் பக்தர்கள் கோவர்த்தன்ல பரிக்கிரமா கிரிவலம் பண்றாங்க, கோவர்த்தை சுற்றி வலம் வர்றாங்க, நமஸ்காரம் செய்து தண்டவத் பரிக்கிரமா. நீங்க அங்க பாத்தீங்கன்னா விதவிதமான பக்தர்கள் தவம் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து கோவர்த்தத்தை நடந்தே சுற்றுப்பயணம் செய்வாங்க. சில தலையில துளசி வைத்துக் கொண்டு இல்ல கையில பால் எடுத்துக்கிட்டு அந்த பால்ல ஒரு பானையில ஓட்ட போட்டு அந்த பால்ல அபிஷேகம் பண்ணிட்டே போவாங்க கோவர்த்தன மலை. சிலர் வந்து நமஸ்காரம் செய்து பரிக்கிரமா செய்யும். 22 கிலோமீட்டர் இன்னைக்கு என்னாச்சு, இந்த புலஸ்தியோட சாபத்தினால கோவர்த்தன் வந்து அப்படியே குறைந்து ஒரு 22 கிலோமீட்டர் சுற்றளவு, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம், 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும் கோவர்த்தன் பரிக்கிரமா பண்றது. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இது நடந்து வந்து கோவர்த்தன் பரிக்கிரமா பண்றதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். இதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நமஸ்காரம் செய்து பரிக்கிரமா செய்வாங்க. முதல்ல நமஸ்காரம் பண்ணுவாங்க, எந்திரிப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, எந்திரிப்பாங்க. இப்படியே வந்து 22 கிலோமீட்டர். அதுல இன்னும் ஒரு சில கடும் தவம் பண்ணக்கூடிய இருக்காங்க. பாருங்க, ஒரே இடத்துல 108 தடவை நமஸ்காரம் பண்ணு. இந்த சாது இருக்காருல, இந்த பாபா ஒரே இடத்துல 108 தடவை நமஸ்காரம், அதுக்கு அடுத்து 108, அதுக்கப்புறம் 108, இப்படி ஓரொரு அடியும் 108 நமஸ்காரம் கடும் தவம் செய்யக்கூடியது. அப்ப எப்பேற்பட்ட புனிதமான ஸ்தலமா இருக்கும். அதனால புறப்பாடை கருணையால கோவர்த்தன மலையை வழிபடுறதுக்கும் கோவர்த்தன் புகழ் பாடுவதற்கும் பேசுவதற்கும் நம்மளுக்கு பாக்கியம், பெரும் பாக்கியம். நம்ம இதயம் தூய்மையடையும். அதனால நம்ம பிரார்த்தனை செய்வோம். பகவான் கிருஷ்ணர் எப்போ நம்ம இதயத்தை நீங்க இடம் பெற வேண்டும். அவர் நாமத்தில் நமக்கு ருச்சி ஏற்படணும். எப்போதும் நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே பிரார்த்தனை. हरे कृष्णा। गिरिराज महाराज की जय, गिरि गोवर्धन की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, गौर प्रेम।